வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விண்மீன் விழியில் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யார் கை தட்டியது என்று திடுக்கிட்டு திரும்பிய மூவரும் விஜேஷும் அவனை தொடர்ந்த தாமோதரனும் வருவதை பார்த்து அவர்களுக்குள் புரியாத பார்வை பரிமாற்றம் நடந்தது. சைத்தவும் சவுஜோவும் கோரஸாக, அப்பா நீங்க எப்ப வந்தீங்க என, அங்கிள் நீங்க என்ன திடீர்னு என தயக்கத்தோடு இழுத்தான். அப்படி திடீர் என்று வந்ததால் தானே உங்களின் மனசு எனக்கு புரிந்தது ஆதர்ஷ். எல்லா மனுஷனுக்கும் ரெண்டு முகங்கள் இருக்கு. ஒரு முகம் அசிங்கமாகவும் இன்னொரு முகம் நல்லதாகவும் இருக்கும். அசிங்கமான முகத்தை மற்றவர்களிடம் மறைக்க போராடவே அவனுடைய வாழ்நாளில் பாதி நாள் ஓடிடும். மீதி நாளில் அவன் தான் நல்லவன் என்று நிரூபிக்கவே சரியாக இருக்கும். ஆனா நீங்க உங்க நல்ல முகத்தை மறைக்க ஏன் ஆதர்ஷ் இப்படி போராடுறீங்க எனும்போதே ஆதர்ஷின் தலை குனிய அவன் அருகில் வந்து, நோனோ ஆதர்ஷ், நீங்க செய்யறது யோசிக்கிறது எல்லாமே யாராலும் செய்ய முடியாத யோசிக்க முடியாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுள்ள நீங்க ஏன் தலை குனியணும் என்று சொல்லிக்கொண்டே அவன் தலையை நிமிர்த்தினார். ஒரு விதத்துல நீங்க சொன்னதும் சரிதான். சிறியவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயம் பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அதற்கு உதாரணமே தோ என் 2 பெண்கள் இருக்காங்க. அவங்களால் சுவாதியை எந்தவித பாகுபாடும் இன்றி ஏற்றுக்கொள்ள முடிகிறது. என் மனைவியால் அது முடியுமா என்று என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் அந்த மாதிரி இல்லப்பா. நிச்சயம் நான் உங்களை என் பெண்ணுக்கு திருமணம் செய்து தர சம்மதம் தருகிறேன் என்று சௌஜோவின் அருகில் சென்று இரு பெண்களையும் அணைத்தபடி பாராட்டுதலோடு சம்மதமும் தர ஆதர்ஷ் அவர் கைகளை பிடித்து, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, தேங்க்ஸ் அலாட் என்றான் நெகிழ்ச்சியாக. அவரின் சம்மதம் சௌஜோவை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைக்க அவர் தோளில் சாய்ந்து, தேங்க்ஸ் டாடி என்றாள். ஆ, அதுக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் முழு சம்மதம் கிடைக்கல உங்களுக்கு. நாளைக்கு சௌஜோவின் கான்வெகேஷன் முடிந்ததும் இதை பற்றி பேசுகிறேன். அதுவரை யாரும் இது பற்றி பேச வேண்டாம் என்று பொதுவாக எச்சரித்துவிட்டு, ஆதர்ஷ் உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க என்று விசாரிக்க, தொண்டை அடைக்க பேச முடியாமல் அமைதியாக இருந்தவனிடம், என்னாச்சு ஆதர்ஷ் என்று தாமோதரன் அவன் தோளை தொட அவரை முகம் கசங்க நிமிர்ந்து பார்த்து, சாரி சார், இப்போ அவங்க 2 பேருமே உயிரோட இல்லை என்றான் குரல் கமர. அவனின் பதில் எல்லோருக்கும் இதயத்தில் கல்லை வைத்தது போல இருக்க யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். தாமோதரனும் விஜேஷும் அவன் தோளை ஆறுதலாக தட்ட, தாமோதரனே தொடர்ந்து, சரிப்பா, பெரியவங்கன்னு யாராவது இருக்காங்களா, இல்லை உங்கள் திருமணத்தை பற்றி நீங்களே தான் பேசி முடிவெடுக்கணுமா என்று கேட்டார். இருக்காங்க அங்கிள், என் அண்ணனும் அண்ணியும் தான் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பிடி கொடுக்காம இருந்தேன். இப்போ நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் நிச்சயம் சந்தோஷப்படுவார்கள் என்றான். அப்போ நல்லதா போச்சு. அவங்கள நாளைக்கே இங்கே வர சொல்லுங்க. மதியம் எல்லோரும் கலந்து பேசுவோம் என்றதும், நிச்சயம் அங்கிள், இங்கே பக்கத்தில் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஒரு ஃபோன் செய்தால் நாளை காலையில் வந்துடுவாங்க என்றான் சந்தோஷத்துடன். ரொம்ப தேங்க்ஸ் டாடி என்று பூரிப்புடன் சொல்லிவிட்டு, ஏன் டேட் அம்மா நிச்சயம் சம்மதிப்பாங்க தானே என்று கொஞ்சம் கலவரத்துடன் கேட்டவளை அன்போடு பார்த்து, நீ இதுவரைக்கும் என்கிட்ட உனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை, ஆசைப்பட்டதும் இல்லை. இப்போ முதலாக நீ ஆசைப்படுறத நாங்கள் எப்படிம்மா செய்யாமல் இருக்க முடியும்? கவலைப்படாதடா, எப்படியாவது அம்மா கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கி தர்றேன். அது மட்டும் இல்லை, நீ இங்கேயே கொஞ்ச நாள் ஆதர்ஷ் கூடவும் சுவாதி கூடவும் தங்கிட்டு வரவும் சம்மதம் தரேன். இப்போ சந்தோஷம்தானே செல்லம் என்று அவள் முகத்தை வருடி கேட்க, சந்தோஷத்தில் பேச்சு வராமல் வெறும் தலையை மட்டும் ஆட்டினாள் சௌஜோ. இதையெல்லாம் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த விஜேஷையும் சைத்துவையும் பார்த்து தாமோதரன், அப்புறம் உங்க கதை என்ன என்று சிரிப்போடு கேட்டுவிட்டு, ஆதர்ஷ், நான் எப்படி இங்கே திடீர்னு கேட்டீங்களே, உண்மையில் நான் சைத்துவை தேடித்தான் இவங்க ரூமுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் இங்கே இருப்பதை பார்த்ததால் தான் என் பெரிய பெண்ணின் ஆசை என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அப்படியே உங்களை பற்றியும் தெரிஞ்சது என்றார் புன்னகையோடு.
சைத்துவுக்கும் விஜேஷுக்கும் அவர் இப்படி திடீரென்று கேட்டதும் இருவரும் ஆட்டை முழுசாக முழுங்கிவிட்ட தினசில் முழிக்க அவர்களின் நிலையை பார்த்து மூவரும் மனம் விட்டு சிரித்தார்கள். உடனே சைத்துவுக்கு ரோஷம் வர, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க டாட்? என்னை பார்த்தா கோமாளியா இருக்கா என்று பொங்கி எழுந்தவளை, அமைதி அமைதி தான்யா, இப்ப எதுக்கு கோபப்படுற? நீ கோமாளி இல்லைன்னா அப்போ உனக்கும் விஜேஷுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல் என்றார் கேலியாக. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மீண்டும் திரு திருவென்று விழிக்க விஜேஷ் சிரித்துவிட்டு, சாரி அங்கிள், தப்பா நினைக்காதீங்க, உங்க பெண்ணும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் என்று தயங்கி தயங்கி சொல்லிவிட்டு கொஞ்சம் பயத்துடன் அவர் முகத்தை பார்த்தான். ஆதர்ஷ் அவன் கையை பிடித்து பயப்படாதே என்று அழுத்த தாமோதரன் அவன் முகத்தில் இருந்த பயத்தை கண்டு உள்ளுக்குள் சிரித்துவிட்டு சைத்துவை பார்க்க அவளோ கண்களில் டன் டன்னாக பயம் வழிய ஆதரவுக்கு சௌஜோவை நெருங்கி நின்றாள். இருவரையும் கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம் என்று நினைத்தவர் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு, ஏன்பா, நீ நல்ல பையனு தானே உன்னை நம்பி என் பொண்ணை அனுப்புன. ஆனா நீ என் பெண்ணோட மனசை கெடுத்து காதல் ஊதல்னு வந்து நிக்கிறீங்க. உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு என கண்களில் கடுமையை ஏற்றி கேட்டார். அவரின் கோபத்தை பார்த்து ஆதர்ஷும் சௌஜோவும் புரியாமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு தாமோதரனை பார்த்தார்கள். அவர்கள் இருவருக்கும் லேசாக கண்ணடித்து சிரிக்க இருவரின் மனமும் லேசாகி முகம் பூவாய் மலர அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு சின்ன சிரிப்புடன் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்கள். அப்பா தங்கள் காதலுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டார், அபிராமிதான் ஏதாவது சொல்வார் என்று திடமாக நம்பியிருந்த சைத்து தாமோதரன் எப்படி கேட்கவும் நிராசையில் கண்களில் குளம் கட்டியது. எப்போதும் பட்டாசாக வெடிப்பவள் இன்று நமத்து போன புஸ்வானமாக இருப்பதை பார்த்து தாமோதரன் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தார். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்த விஜேஷ், ஏன் அங்கிள், நான் காதலிக்க கூடாதா? அப்படி என்ன தகுதி இல்லை என்கிட்ட? என் அப்பா என் ஆசைக்கு குறுக்க எப்பவும் நிற்க மாட்டார் என்று தைரியமாக நிமிர்ந்து ஒரு ஆண் மகனாய் பேசவும் அவனின் தைரியம் அவரை கவர வாய்விட்டு சிரித்தார். தனக்கு எந்த பதிலும் சொல்லாமல் திடீரென்று சிரிக்கவும் குழப்பத்துடன் அவரை ஏறிட்டவனை பார்த்து, பரவாயில்ல விஜேஷ், நல்ல தைரியம்தான், இந்த தைரியத்தை என் மனைவி கிட்ட சம்மதம் வாங்குவதில் காட்டு என்று சிரிப்போடு சொன்னதும் விஜேஷின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அப்போ அங்கிள் உங்க சம்மதம் என்று கொஞ்சம் தயக்கத்தோடு இழுத்தவனின் அருகில் வந்து, என் சம்மதம் என்றும் உண்டு, இப்ப சந்தோஷம்தானே என தோளில் தட்டிவிட்டு அதுவரை கண்களில் பயத்துடனும் கொஞ்சம் குழப்பத்துடனும் நின்றிருந்த சைத்துவின் தோளில் கை போட்டு அருகில் இழுத்து அவள் கண்களை துடைத்து, என் அசட்டு செல்ல பெண்ணே, நான் என்றைக்கு உங்களின் ஆசைக்கு குறுக்கே இருந்திருக்கிறேன்? இன்றைக்கு உங்கள் ஆசைக்கு தடை போட இதுதான் உன் அப்பாவை புரிந்து கொண்ட விதமா என்று சற்று கேலியாக கேட்டார். அதுவரை இருந்த பயம் எல்லாம் நிமிஷத்தில் காணாமல் போக, எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் கோபமாக பேசவும் கொஞ்சம் பயந்துட்டேன் என அசடு வழிந்தவளை பார்த்து எல்லோரும் சிரிக்க சைத்து வெட்கம் தாங்காமல் தாமோதரனின் தோளில் முகம் புதைத்து கொண்டாள். அன்புடன் அவளை அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, சைத்து கண்ணா, உனக்கு இந்த அழுமூஞ்சி ரோல் எடுபடவே இல்லை, நீ பட்டாசா வெடிச்சாத்தான் நல்லா இருக்கு என்று கிண்டல் அடித்தார். சைத்து மீண்டும் வெட்கப்பட சௌஜு குறும்புடன், தான்யா உனக்கு வெட்கம் கூட வருமா என்ற நக்கல் செய்யவும் விஜேஷ் அதற்கு, அதானே, இது வரைக்கும் இப்படி ஒரு ஐட்டம் உங்ககிட்ட இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று ஒத்து ஊதினான். அதுவரை சௌஜுவின் நக்கலுக்கு அவளை முறைத்தவள் விஜேஷின் நக்கலுக்கு அவனை அடிக்க கை ஓங்கி கொண்டு வர அவன் அங்கிருந்து கொஞ்ச தூரம் ஓட்டம் பிடித்தான். அவனை துரத்தி கொண்டு ஓடிய சைத்துவை சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தாமோதரன் ஆதர்ஷின் தோளில் தட்டி, சரி ஆதர்ஷ், நான் உள்ள போகிறேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு உள்ள வாங்க, ரொம்ப பனி பெய்யுது என்று சௌஜுவிடமும் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அவர் சென்றதும் இருவரும் அங்கேயே அமர ஆதர்ஷ் சௌஜுவின் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அவள் முகம் பால் நிலவாய் ஜொலிக்க அவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அது இன்னும் அவளின் அழகை கூட்ட அவளின் முகத்தை கையில் ஏந்தியவன் அவள் இதழில் முத்தமிட அவள் தன் முகத்தை அவன் அருகில் கொண்டு செல்ல அவனின் அருகாமை தாங்க முடியாமல் சௌஜு வெட்கத்தில் கண்களை மூடினாள். அவளின் அழகை கொஞ்ச நேரம் ரசித்துவிட்டு முத்தமிடாமல் அவளை விடுவிக்க கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்தவள் ஏக்கத்தோடு அவனை பார்த்தாள்.
அவளின் பார்வையை சந்தித்தவன் புருவத்தை தூக்கி, என்ன என்று குறும்பாக கேட்டதும் முகம் வெட்கத்தில் அந்தி வானமாக சிவக்க, அங்கிருந்து எழுந்து உள்ளே செல்ல முயன்றவளை கையை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டான். அடுத்த நாள் எல்லோரும் விழாவுக்கு ரெடியாக வெளியே வர, எதிரே அருணாச்சலத்தை பார்த்ததும் ஆதர்ஷ் அவரை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். அவருக்கு தாமோதரன் மனமாற நன்றி சொல்ல, அதை ஏற்றுக்கொண்டு தன் சேவை மையத்திற்கு இதுவரை அவர் செய்த உதவிக்கெல்லாம் அருணாச்சலம் தாமோதரனுக்கு நன்றி சொன்னார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஆதர்ஷ், சைத்தோ தன்னை கேலி செய்தது ஞாபகத்தில் வர, சிரித்து கொண்டே அவள் பக்கம் குறும்புடன் திரும்பி பார்த்தான். சைத்தவுக்கு அவன் எதற்கு தன்னை பார்க்கிறான் என்று புரிய, அவள் சிரித்து கொண்டே, மாம்ஸ் இது சரியில்லை என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லிவிட்டு அருணாச்சலத்திடம் போய் வணக்கம் சொல்லி பேசினாள். அபிராமியும் அவருக்கு நன்றி சொல்லி பேசிக்கொண்டிருக்க, அவர் கையில் இருந்த சுவாதி, பாட்டி போலாம் வாங்க என்று சிணுங்க, விஜேஷ் கை நீட்ட அவனிடத்தில் பாய்ந்தவளை முத்தமிட்டு தூக்கிக் கொள்ள, அருணாச்சலமும் பேசிவிட்டு எல்லோரிடமும் விடை பெற்று செல்ல வெளியே காருக்கு வந்தார்கள். அப்போது இன்னொரு கார் வந்து நின்று விஷாலிடம் கார் சாவியை கொண்டு வந்து டிரைவர் கொடுத்தார். புரியாமல் பார்த்த ஆதர்ஷிடம், இது என் டிபார்ட்மெண்ட் கார் ஆதர்ஷ், எனக்கு இங்கே இருக்கும் வரை தேவை என்று சொன்னதால் அனுப்பியிருக்கிறார்கள். நீங்களும் மிஸ் சௌஜன்யாவும் உங்கள் காரில் போங்க, நான் மற்றவர்களை என் காரில் அழைத்து வருகிறேன் என தாமோதரனும் சட்டென்று நிலைமையை புரிந்து கொண்டு, ஆமாம்ப்பா, நாங்கள் விஷால் காரில் வருகிறோம், நீங்க கிளம்புங்க என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவன் காரில் ஏற, சைத்து, நான் காரில் வரவில்லை, கைனெட்டிக் ஹோண்டாவில் வருகிறேன் என்று தன் ஆசையை தெரிவித்ததும், பார்த்துக்கோங்க விஜேஷ் என்று கண்ணால் சிரித்துவிட்டு அபிராமியுடன் ஏறினார். விஷாலும் பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லி சிரிக்க, அவன் குறும்புக்கு சிரித்துவிட்டு சுவாதியை அபிராமியின் கையில் கொடுத்துவிட்டு கைனெட்டிக் ஹோண்டாவை எடுத்தான். ஆதர்ஷும் சவுஜோவும் இருவரும் தனித்து விடப்பட, சவுஜோவுக்கு முந்தின இரவில் நடந்த விஷயம் ஞாபகத்தில் வர, அவனை நிமிர்ந்து பார்க்க வெட்கப்பட்டு அவன் பக்கம் திரும்பாமல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கையால் காரை ஓட்டிக்கொண்டு மற்றொரு கையால் அவள் மடியில் இருந்த கைகளை பிடிக்க, சௌஜு அனிச்சையாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஆதர்ஷின் காரை தொடர்ந்து எல்லோரும் வர, கல்ச்சுரல் ஹால் வந்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார்கள். சௌஜோவுக்கு கையை அழுத்தி பெஸ்ட் விஷஸ் சொல்ல, அவனிடம் கண்ணாலேயே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உள்ளே போய் அமர்ந்தாள். அவள் கோல்டு மெடலுடன் கூடிய பட்டம் வாங்குவதை கண்கள் கலங்க அபிராமியும் பெருமையுடன் தாமோதரனும் காதலுடன் ஆதர்ஷும் கவனிக்க, மேடையில் இருந்தே அவர்களுக்கு தன் நன்றியை தெரிவித்தாள். எல்லாம் முடிந்து கீழே வர அவளை அணைத்து முத்தமிட்ட அபிராமியின் கழுத்தில் மெடலை போட்டு அழகு பார்த்தாள். ஆதர்ஷுக்கு அவளிடம் தனிமையில் வாழ்த்து சொல்லணும் என்ற ஆசை இருந்தாலும் எல்லோருமே அருகில் இருப்பதால் மனம் விட்டு பேச முடியாமல் தவித்தான். சைத்தவம் சௌஜோவுக்கு முத்தமிட்டு வாழ்த்து சொல்ல, நீயும் இதே மாதிரி மெடல் வாங்கணும் தான்யா என்று அவளிடம் சொல்லிவிட்டு, என்ன விஜேஷ் நடக்குமா என்று குறும்புடன் அவனை கேட்டாள். விஜேஷ் சிரித்துவிட்டு, நான் அப்பாவி அண்ணி, எல்லாம் உங்கள் தங்கையை கேளுங்கள், என்னால் அவள் படிப்புக்கு எந்த விதத்திலும் தொல்லை வராது என்று உறுதி கொடுத்தான். சைத்தோ அவனுக்கு ஒழுங்கு எடுத்துவிட்டு, கண்டிப்பா சௌஜு, உன் ஆசைப்படியே மெடல் வாங்குறேன், அதன் பிறகுதான் என் திருமணம் என குட் கேர்ள் என பாராட்டினாள். சைத்தோ மெல்லிய குரலில், என்னை அப்புறம் குட் கேர்ள்னு சொல்லலாம், அங்க பார் மாம்ஸ் உங்ககிட்ட தனியா பேச தவிச்சுக்கிட்டு இருக்கார், நான் அம்மாவை தள்ளிட்டு போறேன், நீ போய் குட் கேர்ளா வண்டியில ஏறு என்று புன்னகையுடன் கூற, சௌஜு லேசான வெட்கத்தோடு அவனை நோக்கி சென்றாள். காரில் சௌஜோவுக்காக காத்திருந்த ஆதர்ஷ் அவளுக்கு கை கொடுத்து, வாழ்த்துக்கள் ஜானு என, சௌஜு இது மட்டும்தானா என்றாள் ஏமாற்றம் தொனிக்க. ஆ, எனக்கும் ஆசை இருக்கு, ஆனா பின்னால வண்டி நிக்குது, அதனால அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு என்று சிரிக்க, சௌஜோவும் அவன் சிரிப்பில் கலந்து கொண்டாள். எல்லோரும் வீடு போய் சேர்ந்ததும் அபிராமி தாமோதரனிடம், எல்லாம் முடிஞ்சாச்சு, அப்புறம் என்ன, இன்னைக்கு மதியம் ட்ரெயின்ல கிளம்ப வேண்டியது தானே என்று பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டதும் சௌஜு அதிர்ந்து ஆதர்ஷை பார்த்துவிட்டு பரிதாபமாக தாமோதரனை பார்க்க, அவர் கண்ணை மூடி திறந்து இரு என்று சைகை செய்தார். இப்ப எதுக்கு அபி அவசரப்படுற, சென்னையில் இப்ப நமக்கு யார் இருக்கா, எல்லாரும் தான் இங்கேயே இருக்கமே,
அது மட்டும் இல்ல, ஒரு 2 நாள் தங்கி சுத்தி பார்த்துட்டு போலாமே. அங்க போய் என்ன செய்ய போறோம்? என்றார். என்னங்க சொல்றீங்க? சின்னவளுக்கு காலேஜ் இருக்கு. அவ லீவு போட்டுட்டு தானே வந்திருக்கா. இங்கேயே இருந்தா அவ படிப்பு வீணாயிடாதா? ஊட்டி எங்க போயிட போகுது? ஏதாவது ஒரு லீவுக்கு வந்தா போகுது என்று சர்வசாதாரணமாக ஆனால் திடத்துடன் பேச பேச சௌஜவுக்கு சர்வமும் பதறியது. அவளின் பேச்சு தாமோதரனுக்கு சற்று எரிச்சலை கிளப்ப, இங்க பார் அபி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். நம்ம சௌஜவும் படிப்பு முடிச்சிட்டா. அடுத்து அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அபிராமி குறுக்கிட்டு, இது என்ன பேச்சு? அதை பேச வேண்டிய இடமா இது? அது மட்டும் இல்ல, அவ தான் 2 வருஷம் வேலை செஞ்ச பிறகுதான் கல்யாணம்னு உறுதியா சொல்லிட்டாளே. அப்புறமும் ஏன் இப்ப அத தேவையில்லாம பேசணும் என்று முற்றுப்புள்ளி வைத்தாள். அபி, நான் பேசுறது கொஞ்சம் பொறுமையா கேளு. அவ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நிலைமையே வேற. நம்ம சௌஜி இப்ப திருமணத்துக்கு ரெடி என்றதும் அபிராமி ஆச்சரிய பார்வையை அவள் பக்கம் வீச சௌஜு மௌனமாக தலை குனிந்தாள். அவளை என்ன பார்க்குற? அவ கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி இல்ல, மாப்பிள்ளையும் ரெடி என்றதும் அபிராமியின் முகம் மத்தாப்பாய் ஒளிர அவள் அருகில் சென்று, சௌஜு, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடி? அப்படின்னா நீ யாரையாவது ஆசைப்படுறியா என சந்தோஷத்தோடு கேட்டதும் சௌஜு ஆச்சரியத்தோடு நிமிர்ந்து பார்த்தாள். ஏனென்றால் காதல் என்றாலே தாய் கோபித்துக் கொள்வார் என்ற பயத்தோடு இருந்தவள் அவர் சந்தோஷமாய் கேட்டதும் கண்கள் மின்ன தாமோதரனை பார்த்தாள். அவருக்கும் படு ஆச்சரியம். தன் வேலை இவ்வளவு சுலபமாக முடியும் என்று எதிர்பார்க்காததால் சைத்து விஜேஷ் என்று பார்த்துவிட்டு ஆதர்ஷின் மேல் பார்வை நிலைத்தது. அவனின் முகத்தில் சந்தோஷத்தின் நிழல் படிந்திருக்க சிரிப்போடு அவனுக்கு கட்டை விரலை தூக்கி காட்டினார். சௌஜு வெட்கம் கலந்த சந்தோஷத்துடன் தலையசைக்க அவள் முகத்தை வழித்து, ரொம்ப சந்தோஷம்டா. சரி, மாப்பிள்ளை யாருமா? சீக்கிரம் சொல்லு, நான் அப்பாவை பேச சொல்றேன் என்று கேட்டாள். சௌஜு சற்றும் தயங்காமல் ஆதர்ஷை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆதர்ஷ் தான் உங்க மாப்பிள்ளை என்று வெட்கத்துடன் கூற அபிராமி தூக்கி வாரி போட நிமிர்ந்தவள் அவனை உஷ்ணமாக பார்த்துவிட்டு, என்ன சௌஜு ஒளர்ற? யார் இவரா மாப்பிள என்று ஆதர்ஷின் பக்கம் கை காட்டி கோபமாக கேட்க எல்லோருமே அவரை குழப்பம் பிளஸ் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். சௌஜு அவளின் கோபம் புரியாமல் குழப்பத்துடன் ஆமாம் என தலையாட்ட, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று கோபத்தோடு கேட்டவளை பார்த்து தாமோதரன், ஏன் அபி, சௌஜா ஆசைப்பட்டதில் என்ன தப்பு? நீ தானே இப்போ அவ காதலிக்கிறான்னதும் சந்தோஷப்பட்ட. அதுக்குள்ள ஏன் இப்படி கோபப்படுற? ஏன் ஆதர்ஷ் கிட்ட என்ன குறை கண்டுட்ட என்றார் சவாலாக. அவரை முறைத்து, ஓ, அப்போ உங்களுக்கும் இவர் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேச்ச ஆரம்பிச்சிங்களா என்று கேட்டுவிட்டு, நான் காதலிக்கிறத குறை சொல்லலை. அது ஒவ்வொரு பெண்ணோட உரிமை. அதை தட்டி பறிக்கிற அளவுக்கு நான் படிக்காத காட்டு மிராண்டு இல்லை. அது மட்டும் இல்லை, சௌஜு ஒன்றும் உலகம் தெரியாத சின்ன பொண்ணு இல்லை. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் காதலிக்காதேன்னு சொல்ல. ஆனால் அவள் தேர்ந்தெடுத்த நபர்தான் தப்பான நபர் என்கிறேன். அவகிட்ட என்ன குறை கண்டுட்டேன்னு கேட்டீங்க இல்லையா? அவர்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நான் சொல்லணும்னு 2 பேரும் எதிர்பார்க்குறீங்களா? அவர் ஏற்கனவே கல்யாணமாகி கையில் குழந்தையோடு இருக்கிறாரே, அது உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குறையா தெரியலையா என்றாள் உஷ்ணமாக. அபி, அவர் குழந்தையோடு இருக்கிறார் சரி, ஆனால் அவர் எனும்போதே ஆதர்ஷ் அவரிடம் ப்ளீஸ் என்று கண்களால் கெஞ்ச அதற்கு மேல் அவன் பேச்சை மீறி எதுவும் சொல்ல முடியாமல் தவித்தார். அபிராமி, என்ன ஏதோ சொல்ல வந்தீங்க, பாதியிலேயே நிறுத்திட்டீங்க? இதை பார் அபி, அவர் கல்யாணமானவரா ஆகாதவராங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ அவர் குழந்தையோட தனியாக இருக்கார். நம்ம பெண் மேலே அவர் ஆசை வச்சுட்டார். அவர்களை நல்லபடியாக சேர்த்து வைக்கிறது தானே நம் கடமை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்று மன்றாடினார். அவரை முறைத்து, நீங்க சொல்றது ஏதாவது நியாயமாப்படுதா உங்களுக்கு? நம்ம பெண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இல்லை படிப்பு தான் இல்லையா? அவையே 2ஆம் தரமா, அதுவும் கையில் குழந்தையோடு இருக்கவருக்கு மனைவியா ஆகணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தானே அருமை பெருமையா வளர்த்தோம் என்ற வார்த்தைகளை தீ கங்காய் சிதறவிட தாமோதரனுக்கு அவரின் ஆதங்கம் புரிந்தாலும் ஆனால் அதில் பாதி கூட உண்மை இல்லையே. இந்த உண்மையை மறைத்து இவளிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று பெருமூச்சு எழுந்தது. இதற்கு மேல் இங்கிருந்தால் சரி வராது என்று அபிராமி தன் பெட்டியை எடுத்து வர அறைக்கு செல்ல தாமோதரன் பேசி பேசி களைத்து
அமைதியாகி தொப் என்று சோஃபாவில் அமர்ந்தவரை சைத்து கலவரத்துடன் பார்த்துவிட்டு அவர் அருகில் வந்து, என்ன டாடி, அம்மா இப்படி அடம் பிடிக்கிறாங்க என்றாள் கவலையுடன். ஆதர்ஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக கை கட்டி நின்றிருக்க அவன் அருகில் வந்த விஜேஷ், என்ன ஆதர்ஷ், நீங்க இப்படி அடம் பிடிக்கிறதுனால என்ன புண்ணியம்? பாருங்க, ஆன்ட்டி எவ்வளவு சொன்னாலும் நீங்க கல்யாணம் ஆனவருங்கிற ஒரே பாயிண்ட்டை பிடிச்சு பேசுறாங்க. நீங்களும் அமைதியா இருக்கீங்க. அங்க பாருங்க, அண்ணியோட முகம் எப்படி கலங்கி போயிருக்கு. ப்ளீஸ் ஆதர்ஷ், நீங்களாவது எப்படியாவது பேசுங்களேன் என்றவனை சலனம் இல்லாமல் பார்த்தான். ஏன் விஜேஷ், கல்யாணமாகி மனைவியை இழந்தவங்க கையில ஒரு குழந்தையோடு இருந்தா அவங்க கல்யாணம் செய்து கொள்ள தகுதி இல்லாதவங்களா? வெறுமையான குரலில் கேட்டான். சைத்து அவன் அருகில் வந்து, ஐயோ மாம்ஸ், இப்போ அது இல்ல பிரச்சனை. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஆனா இந்த உண்மை அம்மாவுக்கு புரிய வைக்கணும். இல்ல, நீங்க உங்க பேச்சு சாமர்த்தியத்தை காட்டணும். இப்படி ரெண்டுமே இல்லாம அமைதியா இருந்தா பாதிக்கப்படுறது நீங்க 2 பேரும் தான். பாருங்க அக்கா எப்படி அழுவுறாங்க என்று கடுகாய் பொரிந்தவளின் குரலில் குற்றச்சாட்டும் நிறைந்திருந்தது. விஜேஷுக்கு அவனின் ஆதங்கம் புரிய அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் சௌஜுவை பரிதாபமாக பார்த்தான். அதற்குள் அபிராமி அவர் பெட்டியை எடுத்து வந்து, சீக்கிரம் கிளம்புங்க, நேரமாச்சு. சௌஜு, போய் உன் பெட்டியை எடுத்துட்டு வா. இனிமே இங்கிருந்தா தேவையில்லாததெல்லாம் செஞ்சு உன் வாழ்க்கையை நீயே பாழடிச்சுக்குவ என்று அவளை விரட்டினார். யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்குமாம், அது போல இருக்கு என்று தனக்குள்ளேயே முணுமுணுக்க சௌஜு கொஞ்சம் கூட நகராமல் அழுது கொண்டே ஆதர்ஷை பார்க்க, ஏதாவது பேசுங்களேன் என்ற கெஞ்சல் இருந்தது. ஆதர்ஷுக்கும் எங்கே ஜானுவை இழந்து விடுவோமோ என்ற பயம் எழ அவன், ப்ளீஸ் ஆன்ட்டி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். சௌஜு மட்டும் என்ன விரும்பல, நானும் தான் அவளை விரும்புகிறேன். உங்கள் பெண்ணை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு நான் நல்லபடியா சந்தோஷமா வாழ வைப்பேன். அது மட்டும் இல்ல, உங்க மருமகனுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தகுதி என்கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா சில விஷயங்களை சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்போதைக்கு என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று தன்னை புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்தால்தானே. அவனை நிதானமாக பார்த்து, ஆதர்ஷ் தம்பி, நான் உங்களை குத்தம் சொல்லல. நீங்க நல்லவரா இருக்கலாம். ஆனா என் பெண்ணை 2ஆம் தாரமா கொடுக்க எனக்கு மனசு இல்ல. ப்ளீஸ், நீங்களும் ஒரு அம்மாவோட நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க என்று அதோடு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஆதர்ஷ் கூம்பிய முகத்தோடு தன் அறைக்கு சென்று விட மற்ற நால்வரும் அடுத்து என்ன செய்வது என்று விழித்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அப்படியே நிற்பதை பார்த்து, சீக்கிரம் கிளம்புங்க என்று அவசரப்படுத்த தாமோதரன், ஏன் பை இப்படி அழிச்சாட்டியம் பண்ற? அவ ஆசையை கொஞ்சம் புரிஞ்சுக்கயேன். ஆதர்ஷும் இவ்வளவு தூரம் தன்மையா சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா என்று கடைசியாக இருந்த நம்பிக்கையில் பேசி பார்த்தார். அவர் ஏதோ கோபமாக பேச வாய் எடுக்கும்போது வாசலில் நிழலாட எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். தாமோதரனும் அபிராமையும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள உள்ளே வந்தவர்கள் இவர்கள் இருவரையும் பார்த்து ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள். விஜேஷும் சைத்தவும் இவர்களின் பார்வை பரிமாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் விழிக்க, கமலா அம்மா அதுவரை சமையல் அறையில் இவர்களின் வாக்குவாதத்தை கேட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர் வேகமாக வெளியே வந்து, வாங்கம்மா, வாங்க தம்பி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஆதர்ஷ் தம்பி உள்ளதா இருக்கு, நீங்க உட்காருங்க, நான் போய் அழைச்சிக்கிட்டு வரேன் என்று உள்ளே சென்றார். அவர் சென்றதும் தாமோதரன், நீங்க அன்னைக்கு பெண் பார்க்க வந்தவங்க தானே? இங்க வந்திருக்கிறீங்கன்னா அப்போ ஆதர்ஷ் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். வந்தவர்கள் சிரித்து, நான் கேட்க வேண்டியது நீங்க கேட்குறீங்க, இருந்தாலும் சொல்றேன். நான் ஆதர்ஷின் அண்ணன் சுகந்தன். இவள் என் மனைவி வித்யா, ஆதர்ஷின் அண்ணி. அன்று அவனுக்குத்தான் நாங்கள் பெண் பார்க்க வந்தது. அது சரி, நீங்க எங்க இங்க? ஒருவேளை வரதராஜன் தான் உங்களுக்கு ஆதர்ஷோட அட்ரஸ் கொடுத்து அனுப்பினாரா என்று கேட்டார்கள். சௌஜுவுக்கு அவர்கள் பேசியது ஆச்சரியத்தை கொடுக்க கண்களை துடைத்து கொண்டு அவர்களை கவனிக்க ஆரம்பிக்க அபிராமி, அப்போ நீங்க பெண் கேட்டது ஆதர்ஷ் தம்பிக்கா என்று தன் சந்தேகத்தை மீண்டும் கேட்டார். அவர்களும் விகல்பம் இல்லாமல் ஆமாம் என்றதும் ரௌத்திரமாக, அது எப்படிங்க, கல்யாணமாகி கையில குழந்தையோட இருக்கிறவருக்கு எங்க வீட்டு பெண்ணை கேட்டு வந்திருக்கீங்க என்றவரின் கோபம் புரியாமல், என்ன ஆதர்ஷ் கல்யாணமானவனா அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது?
அவனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைக்க முடியலையேன்னு நாங்க தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தானே புரியும். அப்படி இருக்கும்போது நீங்க அவனை கல்யாணமானவன்னு சொல்றீங்களே என்று அவரையே திருப்பி கேள்வி கேட்டார்கள். அபிராமி விழித்துவிட்டு தாமோதரனை பார்க்க, அவர் எதுவும் பேசாமல் அமர்த்தலாக அபிராமியை பார்த்து கொண்டிருக்க, அவளின் பார்வை சைத்துவை பார்க்க, அவளுக்கும் இந்த விஷயம் தனக்கு தெரியும் என்பது போல இருக்க, கடைசியாக சௌஜுவை தொட்டு நின்றது. சௌஜுவை பார்த்து கண்ணாலே இவர்கள் சொல்வது உண்மையா என்று கேட்க, சௌஜு பேசாமல் தலை குனிய, அப்போதுதான் சௌஜுவை பார்த்தவர்கள், இவள்தான் உங்கள் பெண் சௌஜன்யாவா? மிகவும் அழகாக இருக்கிறாள் என வித்யா அவள் அருகில் வந்து அவள் முகத்தை நிமிர்த்த, அவள் கண்களில் அழுத சுவடு தெரியவும் வித்யா பதறிப்போய் அவள் கண்களை துடைத்து, என்னமாச்சு? நீ ஏன் அழற? ஏன் உன் அம்மா கோபமா பேசுறாங்க? அதுவும் கல்யாணமே ஆகாத ஆதர்ஷ பார்த்து கல்யாணமானவங்கிறாங்க. நீங்க எங்க இங்க என்று புரியாமல் கேள்வி கணைகளை தொடுத்தாள். வாங்க அண்ணா, வாங்க அண்ணி என்ற ஆதர்ஷின் குரல் கேட்டு திரும்பிய வித்யா, என்ன ரிஷி, இங்க என்ன நடக்குது? நாங்க ஃபோன் செய்தாலே கல்யாண விஷயம் என்றாலே ஃபோன் செய்யாதேன்னு சொல்வியே. நேத்து திடீர்னு கல்யாணம் செய்து கொள்ள போறேன், பேசுவதற்கு வாங்க என்ன? ஆனா இங்க வந்தா உனக்கு ஏற்கனவே பார்த்த பெண் வீட்டார் இங்க இருக்காங்க என்ற தலையை பீத்துக்காத குறையாக கேள்விகளை அடுக்கினாள். ஏற்கனவே பார்த்த பெண் வீட்டார் என்றதும் ஆதர்ஷின் முகம் ஆச்சரியத்தில் ஒளிர, என்ன அண்ணி சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே சௌஜுவைத்தான் பெண் பார்த்தீங்களா என்றான் வியப்பு மேலிட. ஆமாம்டா ரிஷி, ஆனா இந்த பெண்ணை நாங்க அன்னைக்கு பார்க்க முடியல. காலேஜ்ல இருந்து வர நேரமாகிட்டதால நாங்களும் நீதான் பெண் பிடிக்கலைன்னு சொல்ல சொன்னியேன்னு அப்படியே சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா இங்க வந்தா எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. எப்படி இவங்க இங்க வந்தாங்க என்று விளக்கம் கேட்டான் அவன் அண்ணன். அவர்களிடம் எல்லாவற்றையும் விரிவாக சொல்லிவிட்டு, நானும் ஜானுவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம், அதை பற்றி பேசத்தான் உங்களை வர சொன்னேன் என்று அவனிடம் விளக்கிவிட்டு, சார் இவர் எனும்போதே தாமோதரன் இடையிட்டு, எல்லாம் இப்போ புரியுது ஆதர்ஷ் எனக்கு. ஸோ ரிஷி என்கிற ஆதர்ஷ் நீங்க தானா? பாத்தியாபி, யார் யாருக்குன்னு கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கானோ அவங்க தான் ஒன்று சேருவாங்க. அப்போ இவங்க பெண் பார்க்க வந்தபோது சௌஜு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா. ஈவன் ஆதர்ஷின் விருப்பமும் அதுதான். ஆனா இப்போதைய நிலைமை எப்படி தலைகீழா மாறிட்டது பாத்தியா? அவங்க 2 பேரும் சந்தித்து ஒருவரை ஒருத்தர் விரும்பும்போது நீ வேண்டாம் என்கிறாய். உன் விருப்பப்படி ஆதர்ஷ் கல்யாணம் ஆகாதவர் என்பது இப்போது உனக்கு தெரிந்து விட்டது. இனியாவது உன் சம்மதத்தை சொல்வாயா என்றார் குற்றம் சாட்டும் குரலில். அபிராமி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நான் சம்மதம் சொல்வதற்கு முன் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிந்தாக வேண்டும். ஆதர்ஷ் தம்பிக்கு கல்யாணம் ஆகலைன்னா சுவாதி யார்? அவளுடைய அப்பா அம்மா எங்கே? இவள் ஏன் இங்கே வளருகிறாள் என்று மீண்டும் முரண்டு பிடித்தாள். அவளின் கேள்வி தாமோதரனை சலிப்படைய செய்ய, வேகமாக ஆதர்ஷையும் சவுஜோவையும் கையை பிடித்து அழைத்து வந்து அவள் அருகில் நிறுத்தி, உன் ஆதங்கம் சரி என்பதால் தான் நானும் பொறுமையாய் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் அபி. இப்போ உன் விருப்பப்படியே உன் பெண் 2ஆம் தாரமாக இல்லாமல் முதல் தாரமாகத்தான் போகப் போகிறாள். அதற்கு மேல் என்ன வேண்டும்? இவங்க முகத்தை பார், எவ்வளவு கனவுகள், எவ்வளவு ஆசைகள் தேங்கி கிடக்கிறது. இவங்க 2 பேரும் மேஜர். உன் சம்மதம் இல்லாமலே கல்யாணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆதர்ஷும் சரி, சௌஜுவும் சரி அதை விரும்பவில்லை. நம் சம்மதத்தோடு கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? நம் மேல் வைத்திருக்கிற மரியாதை தான் அதற்கு காரணம். நானும் உன்னை எதிர்பார்க்காமல் அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவேன். ஆனால் ஒரு தாய்க்கு தன் பெண் மேல் உள்ள உரிமை போல் வேறு யாருக்கும், ஏன் எனக்கும் கூட இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அது மட்டுமில்லை, ஒரு பெற்ற தாயின் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் செய்தால் அந்த பெண்ணின் வாழ்வு சிறகடிக்காது. அதனால் தான் இவ்வளவு தூரம் உன்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறேன். நீ நன்றாக படித்தவள். இந்த காலத்தில் ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்பது அபத்தமாக தோன்றவில்லையா உனக்கு என்று கெஞ்சியும் காரமாகவும் கேட்டார். அபிராமிக்கு ஆதர்ஷ் கல்யாணம் ஆகாதவன் என்று தெரிந்த போதே அவள் மனதில் ஆதர்ஷை தன் மாப்பிள்ளையாக வரித்தவளுக்கு சுவாதி யார் என்ற உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டாள். ஆனால் தாமோதரனின் பேச்சில் இருந்த உண்மை சுட கொஞ்சம் குற்ற உணர்வுடன் சௌஜுவின் கையை பிடித்து, சாரிடா சௌஜு, உன் ஆசைக்கு அம்மா எப்பவும் குறுக்க நிற்க மாட்டேன்டா. ஆனா ஒரு தாயா என் பெண்ணுக்கு எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான்
நான் இவ்வளவும் பேசினேன். அதை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? என எனக்கு புரியுதுமா. ஆனா என்னால ஆதர்ஷ தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சுவாதிக்கு ஒரு தாயாகவும் ஆதர்ஷுக்கு ஒரு மனைவியாகவும் வாழ்வதில் எனக்கு சந்தோஷமே அடங்கி இருக்கிறது. அதை நீ புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ் என்று கண்களில் கண்ணீர் வழிய யாசித்தாள். அவளின் கையை அழுத்தி ப்ளீஸ் ஜானு அழாதே என்று கூறிவிட்டு ப்ளீஸ் ஆன்ட்டி, உங்க ஆசை எனக்கு புரியுது. உங்க ஆசைக்கு எந்த பங்கமும் வராதபடி என் ஜானுவை பார்த்துக்குவேன். ஆனா உங்க கேள்விக்கு மட்டும் என்கிட்ட பதில் இல்லை. அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ் என்றான் ஆதர்ஷ் அழுத்தமான குரலில். விஜேஷ் ஏதோ சொல்ல வர, ப்ளீஸ் விஜேஷ், இது என் சொந்த பிரச்சனை. உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் என்று தீர்க்கமான குரலில் சொல்லி விஜேஷும் சொல்ல வந்ததை பாதியிலேயே நிறுத்தியதை கவனித்த அபிராமி, இல்லப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் இனிமே சுவாதியை பத்தி நான் கேட்க மாட்டேன். என் பெண்ணுக்கு உங்க கூட வாழ்வதுதான் பிடிக்குதுன்னா இனி நான் குறுக்க நிற்க மாட்டேன். உங்க ஜானு உங்களுக்குத்தான். இப்ப சந்தோஷம் தானே என்று சம்மதம் கொடுத்ததும் சௌஜு அவளுக்கு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரோடு ரொம்ப தேங்க்ஸ்மா என அபி அவள் கையை பிடித்து, ச்சே, என்ன இது, கையெடுத்து கும்பிடுறம்மா, நீ என் செல்லம்டா, உன் சந்தோஷம் உன் வாழ்க்கை இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம். உன் மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சி. இனிமே நீ அழக்கூடாது என்று அவள் கையை பிடித்து ஆதர்ஷின் கையில் கொடுத்துவிட்டு, உங்க ஜானுவை உங்ககிட்டயே கொடுத்துட்டேன், பத்திரமா பார்த்துக்கோங்க என்றதும் ஆதர்ஷும் சௌஜுவும் அவள் காலில் விழுந்தார்கள். அவர்களை எழுப்பி, என்ன சம்மந்தி, இப்போ உங்களுக்கு ஓகே தானே என சிரிப்போடு கேட்டாள். சுகந்தனும் வித்யாவும் சிரித்துவிட்டு, டபுள் ஓகே, இத்தனை வருஷம் கல்யாணமே வேண்டாம்னு தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருந்தா, ஆனா இன்னைக்கு உங்க பெண்ணால கல்யாண ஆசை வந்து திருமணத்துக்கும் சம்மதம் கிடைச்சுட்டது. இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு என மன நிறைவோடு சொன்னார்கள். சைத்தவும் விஜேஷும் ஓடி வந்து இருவருக்கும் கை குலுக்கி வாழ்த்து சொல்லி அணைத்து கொண்டார்கள். அதுவரை விஷால் காரில் வைத்து சுற்றிவிட்டு உள்ளே வந்த சுவாதியை நோக்கி சௌஜு கையை நீட்ட அவளிடம் தாவினாள். எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து விசாரிக்க விஜேஷ் அவனுக்கு விஷயத்தை சொன்னதும் ஆதர்ஷுக்கு கை குலுக்கிவிட்டு, சார், கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்கங்க. மிஸ் சௌஜன்யாவை சென்னைக்கு அனுப்புவது ரொம்ப ரிஸ்க். அங்க இன்னும் இவங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு தான் இருக்கு என்று நிலைமையை போட்டு உடைத்தான். சென்னையில் இன்னும் சௌஜுவுக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று விஷால் சொன்ன செய்தியை கேட்டு, என்னங்க இது, விஷால் சொல்றத பார்த்தா இன்னமும் அந்த கடங்காரன் சௌஜவை தேடிக்கிட்டு தான் இருக்கானா என்று கலவரத்துடன் கேட்டாள் அபிராமி. அதை எப்படி சொல்றது அபி? இங்க வரும்போது விஜேஷும் விஷாலும் கூட வந்ததற்கு காரணம், அங்க ஒரு தடவை நம் சைத்துவை அந்த கொலகார பாவிங்க துரத்தி இருக்காங்க என்றதும் அபியும் சௌஜுவும் ஏக காலத்தில் பதறினார்கள். என்னங்க சொல்றீங்க? எப்ப நடந்தது இதெல்லாம்? என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சைத்து இதெல்லாம் என்று உள்ளம் பதற கேட்க, சௌஜு, உன்னையே தான்யா துரத்தினாங்க, நீ எப்படி அவங்க கண்ணில் பட்ட என்று கலவரத்துடன் கேட்க, ஐயோ அம்மா, சௌஜு, எனக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க நீன்னு நினச்சி என்னை துரத்தினாங்க. நல்ல வேலை அன்னைக்கு விஜேஷ் வந்து என்னை காப்பாத்தினாரு. இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னால நின்றுட்டு இருக்க முடியாது என்று காதலுடன் விஜேஷை பார்த்தாள். அபி நன்றியுடன், ரொம்ப தேங்க்ஸ்பா, என் பெண்ணோட உயிரை காப்பாற்றி தந்திருக்கையே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் என்றாள் நிகழ்வுடன். தாமோதரன் அபிராமியின் தோள் அணைத்து, அபி, உனக்கு கைமாறு ஏதாவது விஜேஷ்க்கு செய்யணுமா என்று குறும்புடன் கேட்டவரை புரியாமல் பார்த்து, ஆமாங்க, நிச்சயம், ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல என்று அப்பாவியாக சொன்னவளை பார்த்து சுகந்தன் வித்யா தவிர எல்லோரும் சிரித்தார்கள். மற்ற மூவரும் விழிக்க தாமோதரன், அப்படின்னா இவங்க கல்யாணத்துக்கும் சம்மதத்தை சொல்லி கைமாறு தேடிக்கோ என்று சிரிப்புடன் சொன்னவரை விழி அகல பார்த்துவிட்டு அவளின் பார்வை சைத்துவை தடவ அவளோ காலால் தரையை நோண்டி கொண்டிருந்தாள். அபிராமிக்கு சைத்துவின் வெட்கம் கண்டு சிரிப்பு வர, அதே சமயம் தன் பெண் முதன் முதலாக வெட்கப்படுவதை பார்த்து அந்த தாயின் மனம் பூரித்தது. விஜேஷ் அவள் அருகில் குனிந்து, தான்யா, இப்படியே இன்னும் கொஞ்சம் நோண்டுனா கீழே இருந்து பெட்ரோல் வந்துடும் போல இருக்கு என்று நையாண்டி செய்ய, ரோஷத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவளை பார்த்து எல்லோருக்கும் சிரிப்பு வந்தது.
அபிராமி அவள் அருகில் வந்து, "சைத்து கண்ணா, உனக்கு வெட்கமெல்லாம் வருமா? இது கூட எனக்கு தெரியாம போச்சே" என்று அவள் பங்குக்கு மாற, "ச்சே, கொஞ்சமாச்சும் வெட்கப்படலாம்னா விட மாட்டேங்கிறீங்களே" என்று காலால் தரையை உதைத்துவிட்டு தாமோதரனிடம் வந்து உரிமையுடன் அவர் தோளில் சாய்ந்து கொண்டு, "பாருங்கப்பா, எல்லாருமே கிண்டல் பண்றாங்க" என்ற முகத்தை சுருக்கி முறையிட்டாள். தாமோதரனுக்கு அவளின் குழந்தைத்தனமான செயல் சிரிப்பை வரவழைக்க, "அது ஒண்ணுமில்லம்மா. உன் அம்மாவுக்கு வெட்கம்னா எப்படி இருக்கும்னு மறந்து போச்சு. அதான் நீ வெட்கப்பட்டதும் உன்னை பார்த்து பொறாமப்படுறா. நீ ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத செல்லம்" என்று சந்தடி சாக்கில் அபிராமியை வாரினார். அவரின் கேலிக்கு அங்கே இருந்த எல்லோருமே சிரிக்க, கமலா அம்மாவுக்கும் கூட மன நிறைவாக இருந்தது. எல்லோரும் கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி வாரிக்கொண்டு சிரித்து கொண்டிருக்க, காலிங் பெல் ஓசை கேட்டு விஜேஷ் ஓடிப்போய் கதவை திறந்தான். உள்ளே வந்தவர்களை பார்த்து எல்லோரும் ஆச்சரியத்துடன் வரவேற்க, விஜேஷ் ஆதர்ஷுக்கு என் அப்பா தங்கை என்று அறிமுகம் செய்து வைத்தான். சைத்து ஓடி வந்து சகாவை அணைத்து கொள்ள, சௌஜு அவளை நலம் விசாரித்தாள். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இருவரும் தனியாக சென்றுவிட, மூர்த்திக்கு கை குலுக்கிவிட்டு கமலா அம்மாவை அழைக்க, அவர் எல்லோருக்கும் காஃபியுடன் வந்ததை பார்த்து சிரிப்புடன், "இதுதான் கமலா அம்மா" என்று பாராட்டினான். அவர்களிடம் விஜேஷ் சுவாதியை அறிமுகம் செய்து வைத்ததும், அவர் குழந்தையை தூக்கி உச்சி முகர்ந்து முகம் முழுவதும் முத்தமிட, ஆதர்ஷின் மனதில் எச்சரிக்கை மணி அடிக்க சௌஜுவை பார்த்தான். அவனின் பார்வையில் தெரிந்த எச்சரிக்கை உணர்வு பிளஸ் சந்தேகத்தை மூர்த்தியின் போலீஸ் மூளை மோப்பம் பிடித்துவிட, "என்ன ஆதர்ஷ் அப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் உங்களுக்கு என் நன்றிகளைத்தான் முக்கியமாக சொல்லணும்" என்றவரை ஆழமாக பார்த்து, "சார், ஒரு நிமிஷம்" என்று கூறிவிட்டு கமலா அம்மாவை அழைத்து சுவாதியை வெளியே அழைத்து போக சொன்னான். அவர் சுவாதியுடன் சென்றதும், "ஆ, சொல்லுங்க" என்றான் அமைதியாக. விஜேஷ் எல்லாவற்றையும் சொன்னான். "அதுதான், பேத்தியை பார்க்க ஓடோடி வந்தேன்" என்றதும் விஷயம் தெரிந்தவர்கள் தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஆச்சரியமாக அவரின் பேச்சை கவனித்தார்கள். "என் பையன் பிரதாப் செய்த அக்கிரமங்களை நினைத்தாலே எனக்கு கேவலமா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு பையனான்னு. அவன் ரொம்ப கீழ்த்தரமா நடந்தும் நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்து கொள்வதைக் கண்டால் எனக்கு பெருமையா இருக்கு ஆதர்ஷ். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" என்றவரை இடைமறித்தான். "இதில் எனக்கு நன்றி சொல்லவோ சாரி சொல்லவோ நான் ஒன்றும் பெருசா செய்துவிடவில்லை என்றே நினைக்கிறேன். பிரதாப்பை குறை சொல்ல ஒன்றுமில்லை. அவன் அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் அவனின் கெட்ட நேரமாக கூட இருக்கலாம். அதற்காக அவனை கெட்டவன் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை" என்றான். அதை கேட்டதும் மூர்த்தி, இதோ இந்த குணம்தான் உங்களை தனியாக எடுத்து காட்டுகிறது. இதுவே நாங்களாக இருந்திருந்தால் பெருந்தன்மையாக இருந்திருப்போமா என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் நடந்தும் அவன் குழந்தையை எடுத்து வளர்ப்பதற்கு பெரிய மனது வேண்டும் ஆதர்ஷ். யூ ஆர் ரியலி எ கிரேட் மேன். உணர்ச்சி வசப்பட்டு பாராட்ட, அவரின் பாராட்டை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கண்கள் இடுங்க பார்த்து, "நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க சார். பிரதாப்பின் சுயநலம் அவனை அப்படி பேச வைத்தது. என்னுடைய சுயநலம் அவனின் குழந்தை என்னால் அனாதையாக கூடாது என்று தூக்கி வளர்த்தது. இதில் எங்கே சார் பெருந்தன்மை வந்தது? ஆனால் சுவாதியை வளர்க்க வளர்க்க இப்போ அவள் என் குழந்தையாகவே மாறிவிட்டாள். அதனால் அவளை இன்னொரு தடவை பிரதாப்பின் குழந்தை என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். இந்த பேச்சை இதோடு விட்டு விடுங்களேன்" என்றான் சலிப்பு தட்ட. இவர்களின் சம்பாஷணைகளை கேட்ட அபிராமிக்கு சுவாதி யார் என்று தெரிய வந்ததும் ஆதர்ஷின் மேல் உள்ள மதிப்பு தங்கம் விலையைப் போல ஏற, சவ்ஜோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்த பலனால் இந்த ஜென்மத்திலேயே ஆதர்ஷ் மாதிரி ஒரு புருஷனை அடைந்திருக்கிறாள் என்ற நினைப்பு தோன்ற அவளுக்கு பெருமிதமாக இருந்தது. ஆதர்ஷ் அதை பற்றி பேச வேண்டாம் என்றதும் அடுத்து எப்படி தொடங்குவது என்று தயங்கி விஜேஷின் முகத்தை பார்க்க, விஜேஷுக்கு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கும் தன் அப்பா, தன் பேத்திக்காக எப்படி பேசுவது என்று தடுமாறுவதை பார்க்க பாவமாக இருந்தது. அதனால் அவனே ஆதர்ஷிடம், "உங்ககிட்ட அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறார் ஆதர்ஷ்" என்று எடுத்து கொடுக்க, அவன் அவரின் முகத்தை பார்த்தான். எல்லோருமே அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க, மூர்த்திக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் கொஞ்சம் தடுமாறிவிட்டு, "எனக்கு எப்படி கேட்கறதுன்னே தெரியல ஆதர்ஷ். இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்ல. ஆனா முதல் முறையா உங்ககிட்ட கேட்கிறேன். கொடுப்பீங்களா" என்று பீடிகை போட்டதும் அது என்ன என்று புரிந்த ஆதர்ஷின் முகம் இறுக,
அது என்ன என்று கூட கேட்காமல் அமைதியாக வெறித்து பார்த்தான். அவனின் அமைதியை சம்மதமாக எடுத்துக்கொண்டு, ஆதர்ஷ், என் மகன் பிரதாப்பின் திருமணத்தினால் தான் என் மனைவியை இழந்தேன். அந்த கோபத்தில் தான் அவன் என் பிள்ளையே இல்லை என்று தலை முழுகினேன். ஆனால் அவன் இதுவரை ஏதோ ஒரு மூலையில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பில்தான் இருந்தேன். ஆனால் அவன் தன் மனைவியை ஆனால் அவன் தன் சுபாவத்தால் தன்னை நம்பி வந்த மனைவியை கொடுமைப்படுத்தி அவன் குழந்தையை உதறிவிட்டு சென்று விட்டான் என்று கேள்விப்பட்டதும் எனக்கு என்ன சொல்வது, எப்படி ரியாக்ட் செய்வதே என்று புரியவில்லை. நல்ல வேளையாக நீங்கள் சுவாதியை எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து வருகிற விஷயம் மட்டுமே எனக்கு ஆறுதலாக இருந்தது. நீங்களும் கல்யாணம் செய்து குழந்தை குட்டி என்று சந்தோஷமாக வாழ வேண்டியவர். அதனால் என் பேத்தி சுவாதியை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று இவ்வளவு தூரம் வளர்த்தவனிடம் எப்படி கேட்பது என்று தயங்கி தயங்கி கேட்டார். அதை கேட்ட சௌஜு அதிர்ந்து போய் ஆதர்ஷை பார்க்க, அவனோ ஒரு சீரலான மூச்சுடன், சாரி சார், சுவாதியை நான் யாருக்கும் கொடுப்பதாக இல்லை. அவள் என் மகள். பிரதாப் விட்டு போனதில் இருந்து இன்று வரை அவளை என் மகளாகவே தான் வளர்த்து வருகிறேன். நீங்கள் இப்படி திடீரென்று வந்து கேட்டால் நான் எப்படி தருவேன் என்று நினைத்தீர்கள்? ப்ளீஸ், இனி இது பற்றி பேச வேண்டாம் என்று அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து போனான். அதற்கு மேல் எப்படி கேட்பது, என்ன சொல்வது என தெரியாமல் கையை பிசைந்த மூர்த்தியின் கைகளை ஆறுதலாக அழுத்த, தாமுவையும் அபிராமியையும் பரிதாபமாக பார்க்க அவர் தோளில் தட்டி, நீங்க கவலைப்படாதீங்க மூர்த்தி, உங்க உணர்வுகள் எனக்கு புரியுது. ஆதர்ஷ் ரொம்ப நல்லவர். இத்தனை வருஷம் பாசத்தோடு வளர்த்திருக்கார் அல்லவா? அதனால கோபத்தோட பேசிட்டார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரால் யாருக்கும் எப்போதும் கஷ்டமே வராது. அதே மாதிரி உங்களுக்கும் சீக்கிரமே நல்ல பதிலை சொல்வார். நான் போய் பேசுகிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று சமாதானப்படுத்தினார். அதுவரை அங்கே நடந்தவைகளை அமைதியாக கவனித்த சுகந்தன், நீங்க கவலைப்படாதீங்க சார், உங்க பேத்தி சுவாதியை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று நம்பிக்கை தரும் விதமாக பேச, மூர்த்திக்கும் மனதின் ஓரத்தில் நம்பிக்கை ஒன்று வேர்விட்டது. அவனின் அறைக்கு சென்ற தாமு ஜன்னல் பக்கம் கோபத்தோடு வெறித்து கொண்டிருந்த ஆதர்ஷின் அருகில் நெருங்கி, ஆதர்ஷ், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா என்று அனுமதி கேட்டார். அவர் பக்கம் திரும்பியவன், ப்ளீஸ் அங்கிள், சுவாதியை பற்றி விட்டுட்டு வேற எது வேணும்னாலும் பேசுங்க, நான் கேட்குறேன் என்று அழுத்தமாக கூற, தாமு அவன் தோளில் கை வைத்து, ஆதர்ஷ், இப்படி எடுத்தேன் கவத்தன்னு பேசினா என்ன அர்த்தம்? நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்களை பற்றி எதுவும் சொல்லாமலே சம்மதம் வாங்கணும் நீங்கள். ஆனால் என்னாச்சு? உங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ விஜேஷின் அப்பா வந்து சுவாதி யாருன்னு சொல்லி அவர் பேத்தியை அவர் கேட்குறாரு. இதெல்லாம் என்ன திட்டம் போட்டால் நடந்தது? இல்லை ஆதர்ஷ், எல்லாமே தற்செயல். அதே மாதிரி தான் சுவாதி உங்ககிட்ட வந்ததும் இப்போ அவளுக்கு உரிமை உள்ளவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் கொடுக்கறது தானே முறை? ஆதர்ஷ், எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஆண்டவன் விதிப்படி தான் நடக்கும். மூர்த்தி பாவம் கடைசி காலத்தில் தன் பேத்தியுடன் சந்தோஷமாக வாழணும் என்று நினைக்கிறார். என்னதான் நாம் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் அவள் பெரியவள் ஆகும்போது அவளுக்கு உண்மை தெரிய வந்தால் அது எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதுவே அவள் மூர்த்தியின் வீட்டில் அவர் பேத்தியாக வளர்ந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் அது அவ்வளவு பெரிதாக தெரியாது. ஏனென்றால் அதுதான் அவளின் சொந்த வீடு. அதனால்தான் சொல்கிறேன், அவருடன் சுவாதியை அனுப்பி வைப்பதில் எந்த தவறும் இல்லை. இத்தனை வருடம் வளர்த்த அவளை பிரிய கஷ்டமாகத்தான் இருக்கும். வலிதான் வாழ்க்கை. அதை தாங்கினவன் தன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். நீங்களும் இத்தனை வருடம் வலியை தாங்கியதால் தான் வாழ்க்கையை ஜெயித்திருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்த வலியையும் சுவாதியின் எதிர்காலத்துக்காக தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நிறுத்தியவரை கண்களில் வலியோடு பார்த்தான். சரி ஆதர்ஷ், நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல பதிலை மூர்த்திக்கு சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என் பெண் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்வதற்காக இதை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். என்றைக்கிருந்தாலும் சுவாதி எனக்கு பேத்திதான். ஆனால் மூர்த்தியின் உணர்வுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இவ்வளவும் கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினார். அவர் பேசியதை யோசித்து பார்த்தவனுக்கு என்னதான் அதில் உண்மை இருந்தாலும் சுவாதியை விட்டு பிரிவது அவனை பொறுத்தவரை ஒரு உறுப்பையே இழக்கிற மாதிரி தோன்ற எந்த முடிவுக்கும் வர முடியாமல் அப்படியே கவிழ்ந்து படுத்து கொண்டான். அவனுக்காக காத்து கொண்டிருந்த சௌஜு அவன் அறையை விட்டு வெளியே வராமல் இருக்கவும் அவனை தேடி உள்ளே சென்றாள். கட்டிலின் மேல் அமர்ந்து ஆதர்ஷை தொட்டு ஆதி என்று மென்மையாக அழைக்க
அவளின் குரல் கேட்டு எழுந்தவன் அவளின் மடியில் படுத்துக்கொண்டு, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா ஜானு? நான் சுவாதியை விட்டு கொடுக்கணுமா? என்னால எப்படி முடியும் ஜானு? நீயே சொல்லு என்று கண்களில் கண்ணீர் சரம் கோக்க சொன்னவனின் முடியை இதமாக கோதி, ஷ்! என்ன ஆதி இது? சின்ன குழந்தையாட்டம். இங்க பாருங்கப்பா, மூர்த்தி அங்கிள் அவரோட உரிமையை கேட்கிறார். அதை நாம் கொடுக்க முடியாதுன்னு அதிகாரமா சொல்ல முடியாது. பிரதாப்பினால் அவர் தன் மனைவியை இழந்தார். இப்போ அவர் பேத்தி இங்கே வளருகிறாள் என்று தெரிந்தும் எப்படி அதை அவரால் கேட்காமல் இருக்க முடியும்? அவருடைய நிலைமையும் நாம் யோசிக்கணும் இல்லையா? நீங்களும் தானே சொன்னீர்கள், சுவாதி தாத்தா, அப்பா, அம்மா என்று உறவுகள் புடைசூழ வாழ வேண்டியவள் என்று. இப்போ அவளை தேடி தாத்தா, சித்தப்பா, அத்தை என்ற உறவுகள் வரும்போது நாம் அதை தடுக்கலாமா? அது தவறு இல்லையா? என்றாள் மென்மையாக. அவள் மடியில் இருந்து எழுந்து அமர்ந்தவன், அப்போ அவளுக்கு அப்பா, அம்மா உறவுகளை விட நீ சொன்ன மற்ற உறவுகள் தான் முக்கியம் என்கிறாயா? என சற்று கோபமாக கேட்க, அவனின் கன்னத்தை வருடி, ஹே ஆதி, நான் அப்படி சொல்லல. அப்பா அம்மா உறவுக்கு பின்னால தான் மற்ற எல்லா உறவும். ஆனா என்னதான் நாம் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் நாம் உண்மையான அப்பா அம்மா ஆக முடியுமா? இந்த உண்மை தெரிந்தால் அவளின் மனநிலை எப்படி இருக்கும்னு நம்மால் கணிக்க முடியுமா? என்று கேட்டதும் கொஞ்சம் நேரம் முன்பு தாமு கேட்ட கேள்வியும் இதுதான் என்ற யோசனை எழுந்தது. சரி, நாம் சுவாதியை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தால் அவளால் அங்கு சந்தோஷமாக இருக்க முடியுமா? நல்லபடியாக பார்த்துக்குவாங்களா என்ற கேள்வியில் ஆதர்ஷின் மனசு புரிந்தது. ஆதி, இப்போ நாம் சுவாதியை யார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்? தான்யா மருமகளாக போகிற வீட்டுக்குத்தானே அனுப்ப போறோம். தான்யாவுக்கு சுவாதி என்றால் மிகவும் பிடிக்கும். அவள் நிச்சயம் ஒரு நல்ல தாயாக சுவாதிக்கு இருப்பாள். விஜேஷும் கண்டிப்பா ஒரு நல்ல தந்தையா நடந்துக்குவார். அதற்கு மேல் என்ன வேண்டும் நமக்கு? வெளியாட்களாக இருந்தால்தான் நாம் பயப்பட வேண்டும். எல்லாமே நம் ஆட்கள் தானே. அதனால் நீங்கள் பயப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சோ, நீங்க பயப்படாமல் அனுப்பலாம் என்று மெல்ல அவனை கரைத்தாள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்கிற மாதிரி அவளின் பேச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக இளகியவன் சௌஜோவுடன் வெளியே வந்து மூர்த்திக்கு தன் சம்மதத்தை சொல்ல அவருக்கு ஆனந்தத்தில் கண்ணீரே வந்துவிட்டது. விஜேஷும் மூர்த்தியும் மாறி மாறி அவனுக்கு நன்றியை சொல்ல அவர்களின் சந்தோஷத்தைக் கண்டு ஆதர்ஷின் மனதில் சுவாதியை பற்றி கொஞ்ச நஞ்சம் இருந்த பயமும் பஞ்சாய் பறந்து போனது. அதன் பிறகு எல்லோருமே மனது லேசாகி அரட்டை அடிக்க, கமலா அம்மா இவர்களின் சந்தோஷத்தை கொண்டாட இனிப்போடு சாப்பாடு பரிமாறினார். எல்லோரும் சாப்பிட்டதும் பெரியவர்கள் சுவாதியோடு விளையாட, சிறியவர்கள் எல்லோரும் வெளியே போகிறேன் என்று கிளம்பினார்கள். தாமுவின் செல்போன் சிணுங்க வரதராஜன் தான் பேசினார். அவரிடம் தாமு சவுஜுவின் கல்யாண செய்தியை சொல்லி, என்ன ஒரு இன்சிடென்ட்டா நீ சொன்ன மாப்பிள்ளை வீட்டுக்கே சவுஜு எதேச்சியா தங்கும்படி ஆகிவிட்டது என்று பூரிப்புடன் சொன்னதும் அந்த பக்கத்தில் வரதராஜன் இடி இடி என சிரித்தார். அவரின் சிரிப்புக்கு அர்த்தம் புரியாமல், ஏண்டா இப்படி சிரிக்கிற? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? நடந்தது தானே சொன்னேன் என்று லேசாக கடுப்படிக்க, அட மடையா, சவுஜு ஆதர்ஷ் அதாவது ரிஷி வீட்டுக்கு எப்படி போனான்னு உனக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். ஆனா நான் ஒரு பிளான் செய்தே தான் அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லி அங்க அனுப்பி வைக்க சொன்னேன் என்ற ரகசியத்தை உடைத்தார். அதை கேட்டதும் ஒரு நிமிடம், இதெல்லாம் எதுக்கு என்று புரியாமல் அமைதியாக இருந்தவரிடம், என்னடா ஆஃப் ஆயிட்ட? டேய் தாமு, எனக்கு ரிஷியை ரொம்ப நாளா தெரியும். ரொம்ப தங்கமான பையன். ஆனா சில பிரச்சனைகளால அவன் கல்யாணமே வேண்டாம்னு தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தான். இங்க சௌஜவும் அப்படியே இருக்கிறத பார்த்தேன். சரி, இவங்க 2 பேரும் தான் சரியான ஜாடிக்கேத்த மூடின்னு முடிவு செய்தேன். அதுக்கு தான் பெண் பார்க்க வர சொன்னேன். ஆனா சில சந்தர்ப்பங்கள் சரியா அமையாம போச்சு. சவுஜுவும் தலைமறைவா இருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு சாதகமா அமைஞ்சது. எனக்கு ரிஷியை விட மனசில்ல. சவுஜுவுக்கு அவன்தான் ஏத்த மாப்பிள்ளை என்கிறதுனால சவுஜுவை ஊட்டிக்கு அருணாச்சலத்துக்கிட்ட அனுப்பி வைக்க சொன்னேன். அவங்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவள் வந்ததும் ஆதர்ஷ் வீட்டுக்கு அனுப்ப சொல்லி. அப்பதானே 2 பேரும் பழகி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அமையும். நான் நினைச்ச மாதிரியே நடந்து இப்போ இனிப்பான கல்யாண செய்தியை சொல்கிறாய். புரியுதாடா மடையா என்று மீண்டும் சிரித்தார். இவ்வளவையும் தனக்கு தெரியாமல் செய்தவரது மேல் கோபம் வந்தாலும் தன் பெண்ணின் நன்மைக்காகத்தானே இவ்வளவும் செய்திருக்கிறான் என்று தோன்ற அவரின் கோபம் வெயில் பட்ட பனி துளி போல மறைந்தது. வெளியே சென்றவர்கள் அறுவரும் முதலில் சௌஜோவின் ஆசைப்படி பொட்டானிக்கல் கார்டன் சென்று அங்கு இருந்த பலவிதமான பூக்களை ரசித்தார்கள்.
சகாவும் சவுத்தவும் தனி கூட்டணி அமைத்து விஜேஷை ஒரு வழி செய்து கொண்டிருக்க, அவனோ இவர்களுக்கு ஒரு படி மேலே போய் விஷாலுடன் சேர்ந்து சைத்துவை வாரிக் கொண்டிருந்தான். இவர்கள் கூற்றையெல்லாம் நம்ம முக்கியமான ஜோடி அமைதியாக ரசித்து கொண்டே பூக்களையும் ரசித்தார்கள். சைத்துவுக்கு சீக்கிரமே எல்லாம் அலுத்துவிட, மாம்ஸ், இந்த டெரர் ரொம்ப என்ன பாடாப்படுத்துறான். எங்கேயாவது காட்டு பகுதி இருந்தா சொல்லுங்க மாம்ஸ், அங்க இவனை பிடிச்சு தள்ளிட்டு வந்துடலாம் என்றதும் ஆதர்ஷ் சிரித்து கொண்டே, சரி வாங்க தொட்டபெட்டா போகலாம் என்று அழைத்தான். என்னது, தொட்டபெட்டா கொடுக்கணுமா? அது என்ன இடம் மாம்ஸ் என்று வெகுளியாக கேட்டவளை பார்த்து கேலியாக சிரித்து, சைத்து, உன் அறிவு ஆனாலும் இப்படி ஆறா பெருகி ஓடக்கூடாது. இங்க இருக்கிற வெள்ளியாருக்கு இணையா இப்படி உன் அறிவு மழிஞ்சு ஓடுனா எப்படிம்மா தாங்கும் இந்த உலகம் என்ற நக்கலை தொடர்ந்து சைத்துவின் முறைப்பை வாங்கிக் கொண்டு எல்லோரும் சிரித்தார்கள். 3 ஆண்களும் முன்னால் செல்ல, மற்ற பெண்கள் மூவரும் பின்னாலே பேசிக்கொண்டே வந்தார்கள். சகா ஆச்சரியமாக, என்ன தான்யா, நீயா இப்படி கேட்ட? என்னால நம்ப முடியல என்ற நிஜமான அக்கறையுடன் கேட்டவளின் காதில் போய் ஏதோ ரகசியம் சொல்ல, சஹானா சிரிப்பை அடக்க கஷ்டப்பட்டாள். அவன் ஏன் சிரிக்கிறாள் என்பதை கவனித்த சௌஜு, என்னாச்சு தான்யா, என்ன சொன்ன, ஏன் இப்படி சிரிக்கிறா என்று கேட்க, சகா, அக்கா, தான்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தொட்டபெட்டாவை பத்தி சொன்னதெல்லாம் சும்மா. அவ வேணும்னே தான் சொல்லியிருக்கா விஜேஷை முட்டாளாக்க. அந்த மடையனும் இவ பேசுனத உண்மைன்னு நம்பி இவளையே கேலி செய்யறா என்று சொல்லிவிட்டு சிரிக்க, சௌஜுவாலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. முன்னால் சென்று கொண்டிருந்தவர்கள் திரும்பி என்ன என்று கேட்க, அதற்கு பதில் சொல்ல முடியாமல் சிரித்து கொண்டே இருக்க, விஜேஷ் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, ஏன் ஆதர்ஷ், இங்க மோகினி பிசாசுகளின் ஆதிக்கம் அதிகமோ என்று சீரியஸாக கேட்டதும் ஆதர்ஷ் புரியாமல் ஏன் என்றான். பின்ன பாருங்களேன், நாம கேட்க கேட்க இவங்க பாட்டுக்கு மோகினி பிசாசு மாதிரியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. அதான் பயமா இருக்கு என்று பயந்தவன் போல் நடித்தான். அவன் தன்னை மோகினி பிசாசு என்றதும் சைத்து சிலிர்த்து கொண்டு, அது எப்படி விஜேஷ், மோகினி காட்டேரி எல்லாம் இங்க வரும்? அதான் நீங்க இங்க இருக்கீங்களே பூதமாட்டம் என்று சமயம் பார்த்து காலை மாற, ஏய், என்னை பார்த்தா உனக்கு பூத மாதிரி இருக்கா என்று அவளை பிடிக்க கை நீட்டியவனுக்கு அகப்படாமல் சிரித்து கொண்டே ஓடினாள். இவர்களின் கலாட்டாவை பார்த்து சிரித்து கொண்டே எல்லோரும் வண்டியில் அமர்ந்ததும் ஆதிஷ் அவன் சொன்னபடி தொட்டபெட்டாவுக்கு விஷால் வண்டி பின்தொடர அழைத்து சென்றான். அங்கே போய் இறங்கியதும் அந்த இடமே ரம்யமாய் இருந்தது. காதலர்களுக்கு ஏற்ற இடம் என்றால் அதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் செய்யலாம். அந்த அளவிற்கு மிக அழகாக, லேசான இருட்டோடு லேசான குளிரோடு எங்கும் பசுமையாக மனதை கொள்ளை கொண்டது. எல்லோரும் அந்த அழகை ரசித்து கொண்டே கொஞ்ச தூரம் உள்ளே நடந்தவர்கள் ஓரிடத்தில் இடம் தேடி அமர்ந்தார்கள். எல்லோரும் அரட்டை அடித்துக் கொண்டிருக்க, சௌஜுவுக்கு அந்த இடத்தை சுற்றி பார்க்க ஆசை வர அவள் எழுந்து சென்றாள். அவள் பின்னாலேயே ஆதர்ஷம் செல்ல, அதை கண்ட மற்ற நால்வரும் அவர்களை கலாட்டா செய்ய, ஆதர்ஷ், ஹே, சும்மா இருங்கப்பா என்று சிரித்து கொண்டே அடக்கிவிட்டு சௌஜுவுடன் சென்றான். ஆதர்ஷ் சௌஜுவோடு கை கோர்த்து கொண்டு உள்ளே நடக்க, விஜேஷ் தான்யாவோடு வேறு பாதையில் நடந்தான். அவர்களுக்கு காவலாக வந்த விஷால் அங்கே இருந்த மரத்தின் அடியில் அமர்ந்து சகாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். விஷாலை பொறுத்தவரை சகா அவனின் கூட பிறக்காத தங்கை மாதிரிதான் எப்போதும் பழகுவான். அதனால் அவனுடன் பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாததால் ஜாலியாக அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். ஆதர்ஷும் சௌஜுவும் கொஞ்ச தூரம் நடக்க, அவளை பக்கவாட்டில் திரும்பி பார்த்தவன், என்ன ஜானு, ஏதும் பேச மாட்டேங்கிற? இப்ப நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சாச்சு. அப்புறம் என்ன, நம்ம எதிர்காலத்தை பத்தி ஏதாவது பேச வேண்டியது தானே? அதை விட்டுட்டு இப்படி அமைதியா வந்தா என்ன அர்த்தம் என்ற ஏக்கத்தோடு தன் கையில் வைத்திருந்த கோரை புல்லால் அவள் கன்னத்தில் வருட, சௌஜுவின் முகம் வெட்கத்தில் சிவந்து போக வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டன. ஆதர்ஷை நிமிர்ந்து பார்க்க வெட்கப்பட்டு தலை குனிந்து கொள்ள, அவள் முகத்தை நிமிர்த்த முயற்சி செய்ய, சௌஜு நிமிர்ந்து பார்க்காமல் அவன் மார்பில் தன் முகத்தை அழுத்தமாக புதைத்து கொண்டாள். அவளின் வெட்கத்தை கண்டு உல்லாசமாக சிரித்து அவளை தன்னோடு அணைத்து கொண்டு வேண்டுமென்றே குனிந்து அவள் முகத்தை பார்த்து சிரித்தான். ஆனால் இவர்களின் ஊடலை இரு கண்கள் வன்மத்தோடு பார்த்து கொண்டிருந்தன. இருவரும் நேரம் தெரியாமல் அணைப்பில் கட்டுண்டு இருக்க, ஆதர்ஷ் ஆசையோடு அவள் இதழில் முத்தமிட குனிய, அவன் மார்பில் செல்லமாக கை வைத்து தள்ளிவிட்டு அவனை விட்டு விலகி ஓட, அவளை சிரித்து கொண்டே துரத்தினான். அவனுக்கு மரத்துக்கு மரம் ஒளிந்து ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தவளை கண்டுபிடித்து இழுத்து அணைத்து கொள்ள,
அந்த இடத்தில் இருவரும் அமர்ந்தார்கள். அவன் மார்பில் தலை வைத்து சாய்ந்து கொண்டிருந்த சௌஜு, "ஏன் ஆதி, உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே, அவங்கள கடைசியா போய் பார்த்தீங்களா?" என்றாள். போனேன். அவங்க கடைசி ஆசை, நான் ஒரு திருமணம் செய்து அவங்களுக்கு பேரன் பேத்தின்னு என்று கொடுக்கவில்லை என்பதுதான். எல்லோருடைய ஆசையையும் நிறைவேற்ற முடிந்த என்னால் என் பெற்றோரின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்றான் பிசிறடித்த குரலில். எம்பி அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, "என்ன ஆதி இது, சின்ன குழந்தை மாதிரி. உங்க அம்மா அப்பா ஆசை இப்போதுதான் நிறைவேறப் போகிறதே, அப்புறம் என்ன, ப்ளீஸ் சியர் அப்" என்றதும், "அப்போ என் அப்பா அம்மாவின் ஆசைப்படி ஒரு பேரன் பேத்தி அவங்களுக்கு பெத்து கொடுப்பியா ஜானு? இல்ல நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு டாக்டரா அட்வைஸ் சொல்வீங்களா மேம்?" என்று மனதில் இருந்த குற்ற உணர்வு மறைந்து கண்களில் குறும்பு மிளிரக் கேட்டான். அவன் கேள்வியில் முகம் சிவந்து, "போங்க ஆதி" என்று சிரித்து கொண்டே எழ, தானும் எழுந்து அவளை தோளோடு அணைத்து கொள்ள, இருவரும் தன்னை மறந்து பேசிக்கொண்டே திரும்பி செல்ல, "எக்ஸ்கியூஸ் மீ" என்ற குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். டீசென்டாக உடை அணிந்த ஒருவன், "மணி என்னன்னு சொல்ல முடியுமா?" என்று கேட்டதும் ஆதி சௌஜுவை விடுத்து தன் மணிக்கட்டை திருப்பி பார்த்து நிமிர்ந்து, மணி என்றவனுக்கு அடுத்த வார்த்தை பேச முடியாமல் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ள அதிர்ச்சிக்குள்ளானான். ஏனென்றால் கண் சிமிட்டும் நேரத்தில் சௌஜு அந்த புதியவனின் பிடியில் இருக்க, அவளின் கழுத்தருகில் அவன் கத்தியை பிடித்து கொண்டிருந்தான். சௌஜுவின் முகம் பயத்தில் வெளிரிப்போய் முகம் எல்லாம் அந்த குளிரிலும் வேர்த்து வழிய அவளின் தளிர் மேனி நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆதர்ஷ் அடுத்த நிமிடமே தன்னை சுதாரித்து கொண்டு கண்களில் கொலை வெறியுடன் இருந்த அந்த புதியவனிடம், "ஏய் விடுறா அவள, யாருடா நீ?" என்று கோபத்துடன் அவன் அருகே நெருங்க, அந்த புதியவன் ஒரு கோணல் சிரிப்புடன், "கிட்ட வந்த உன் காதலி பரலோகம் போய் சேர்ந்துடுவா" என்று மிரட்டிவிட்டு, "நான் யாருன்னு தெரியணுமா?" என்றவன் கண்களில் கொலை வெறியுடன், "சூர்யாவோட அண்ணன் ஆரியா. என் தம்பி சூர்யாவுக்கு ஆசையை வளர்த்து அவனை ஏமாத்தி சாகடிச்சிட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்காளா? என் தம்பியை இழந்து எங்க குடும்பம் படுற வேதனை உனக்கு தெரியுமா? ஆனா இவன் மட்டும் இங்க சந்தோஷமா இருக்கா? விடுவனானா? இவ கதையை முடிச்சாதான் என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும்" என்ற கண்களில் கொலை வெறி மின்ன சொன்னவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான். என்ன சொல்லி இவனுக்கு புரிய வைப்பது என்று ஒரு நிமிடம் தவித்தவன், "இங்க பாருங்க, உங்க தம்பி இறந்ததற்கு இவள் எப்படி காரணமாவா? உங்க தம்பி அவசரப்பட்டு முடிவெடுத்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்டதற்கு நீங்க இப்படி இந்த பெண்ணை பாடாப்படுத்துறீங்க? உங்களை பார்த்தா படிச்சவர மாதிரி இருக்கு. ஆனா நீங்க என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க போலீஸ்ல மாட்டினா அட்டெம்ப்ட் மர்டர் கேஸில் மாட்ட வேண்டி வரும். நல்ல விதமா சொல்றேன். நான் போலீஸ்க்கு போறதுக்கு முன்னால மரியாதையா நீயே அவளை விட்டுடு" என்று கடினமான குரலில் எச்சரித்தான். ஆதர்ஷின் எச்சரிக்கையை கேட்டு கடகடவென்று சிரித்தவன், "நீ யாருக்கு வேணும்னாலும் ஃபோன் பண்ணிக்கோ. ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு தேவை இவளோட உயிர் மட்டுமே. அதன் பிறகு போலீஸ்ல மாட்டினாலும் எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். உன்னுடைய மிரட்டலோ எச்சரிக்கையோ என்ன ஒண்ணுமே செய்யாது" என்று அலட்சியமாக சொல்லிக்கொண்டே நகர்ந்தவன் ஆதர்ஷ் கிட்டே வரவும் அவள் கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தினான். வலி தாங்காமல் சௌஜு கதற, ஆதர்ஷின் கால் தானாகவே ஓரடி பின்னால் சென்றது. அவள் கழுத்தில் கத்தி வைத்தபடியே இழுத்து செல்ல, ஆதர்ஷின் மூளை அவனிடமிருந்து எப்படி சௌஜுவை காப்பாற்றுவது என்று வேக வேகமாக மின்னல் வேகத்தில் யோசித்தது. விஜேஷும் சைத்துவும் கொஞ்சம் சுற்றிவிட்டு விஷால் இருந்த இடத்திற்கு வந்தவர்கள் ஆதர்ஷ் இன்னும் வராமல் இருப்பதை பார்த்து விஷாலிடம் கேட்க, உள்ளே பேசிக்கொண்டிருப்பார்கள், வந்து விடுவார்கள் என்று சமாதானம் சொல்ல, எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். நேரமாகியும் வராததால் விஜேஷை இரு பெண்களுக்கும் காவல் வைத்துவிட்டு உள்ளே சென்றான். உள்ளே போக போக ஏதோ பேச்சு குரலும் ஒரு பெண்ணின் முனகல் குரலும் கேட்க விஷால் உஷாராகி இடுப்பில் இருந்த பிஸ்டலை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அடியாக கவனமாக எடுத்து வைத்து குரல் வந்த திசையை நோக்கி சென்றான். கொஞ்ச தூரத்தில் அவன் கண்ணுக்கு புலப்பட்ட காட்சி அவனை தூக்கி வாரி போட, மரத்துக்கு மரம் மறைந்து ஜாக்கிரதையாக ஆர்யாவை நெருங்கினான். திடீரென்று மரத்துக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்ட துப்பாக்கியை ஆர்யாவின் முன் நீட்டிக்கொண்டே, "ஹேண்ட்ஸ் அப்" என்ற கர்ஜனை கேட்டு ஆர்யா திரும்ப, விஷால் கையில் இருந்த வஸ்துவை கண்டதும் ஒரு நிமிடம் திணறினான். அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆதர்ஷ் பின்னால் இருந்து பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்து இழுத்து சௌஜுவை விடுவித்தான். ஆதர்ஷின் பிடியில் அவன் நிமிர,
திமிர விஷால் ஓடி வந்து அவன் கையை பின்னால் முறுக்கி இன்னொரு கையால் போலீஸுக்கு போன் செய்தான். அவனிடமிருந்து விடுபட்ட சௌஜுவுக்கு ஆதர்ஷ் அவனிடமிருந்து அவளை இழுத்த வேகத்தில் ஆர்யாவிடமிருந்த கத்தி அவள் கழுத்தை லேசாக பதம் பார்த்துவிட அந்த அதிர்ச்சியில் மயக்கமாகி இருந்தாள். போனவர்கள் வரவில்லையே என்ற மூவரும் இவர்களை தேடி வந்திருக்க சைத்துவும் சகாவும் சௌஜோவின் நிலைமையை பார்த்து பயந்து போய் பதறி போனவர்களை ஆதர்ஷ் அந்த நிலையிலும் சமாதானப்படுத்தி ஒரு பூக்குவியல் மாதிரி அவளை தூக்கி கொண்டு பதட்டத்துடன் வண்டியை நோக்கி ஓட விஜேஷ் விஷாலிடம் மற்ற விவரங்களை கேட்டுக்கொண்டு வண்டியை எடுக்க முன்னால் ஓடினான். ஹாஸ்பிட்டலில் அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்துவிட்டு ஆதர்ஷ் புலியாய் உலவிக் கொண்டிருந்தான். புத்தம் புது மலர் போல் சிரித்து கொண்டிருந்தவளை இப்படி கிழிந்த நாராய் படுக்க வைத்த அந்த ஆர்யாவை அவனை தன் கையாலேயே கொலை செய்ய வேண்டும் என்ற ஆத்திரம் சுனாமியாய் பொங்கியது. ஆனால் இப்போதைக்கு சௌஜோவின் நிலைமை தெரியாமல் அங்கிருந்து போக முடியாமல் ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் குறுக்கும் நெடுக்குமாக முகம் இறுக நடந்து கொண்டிருந்தவனின் தோளில் விஜேஷ் கை வைத்து சமாதானப்படுத்தினான். ஒரு பக்கம் சைத்தோ சௌஜோவை நினைத்து அழ விஜேஷும் சகாவும் அவளை தேற்ற முயன்று தோற்று போனார்கள். ஆதர்ஷ் அவள் அருகில் வந்து, அழாத தான்யா, ஜானுவுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத என்ற தன் கவலையையும் மீறி அவளை தேற்றிய நேரம் சௌஜோவுக்கு மயக்கம் தெளிந்து விட்டது என்று டாக்டர் சொன்னதை கேட்டதும் எல்லோருக்கும் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. அவளை பார்த்ததும் சைத்து ஓடிப்போய் அவளை கட்டி கொண்டு அழ சௌஜு அவளை மெல்லிய குரலில் தேற்றினாள். எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இருவரையும் தனியாக விட்டுவிட்டு வெளியே சென்றதும் ஆர்யாவ என்ன செய்தீங்க ஆதி என்றாள் சோர்வோடு. அவன் பேரை கேட்டதும் ஆதர்ஷின் முகம் கல் மாதிரி மாறிவிட அதை பத்தி அப்புறம் பேசலாம் என்று அதோடு முற்றுப்புள்ளி வைக்க சௌஜுவுக்கே அவனின் மௌனம் பயமாக இருந்தது. அவளை டிஸ்சார்ஜ் செய்து 3 பெண்களையும் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு அதுவரை பேசாமல் இருந்தவன் வீட்டில் இருப்பவர்களிடம் அங்கு நடந்த எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கடினமான குரலில் எச்சரித்துவிட்டு விஜேஷுடன் கோபமாக புறப்பட்டவனை சௌஜு கையை பிடித்து தடுத்தாள். நீங்க இப்ப கோபமா போறத பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ப்ளீஸ் ஆதி, அவன்தான் முட்டாள்தனமா தவறு செஞ்சான்னா நீங்களும் அவன் மாதிரியே அவனை பழிவாங்க போறது சரியில்லை என்று மெலிந்த குரலில் சொல்லி அவளை கண்கள் இடுங்க பார்த்து, எப்படி ஜானு அவனை சும்மா விட சொல்ற? உன்னை இந்த அளவுக்கு செய்தவனை கையை கட்டி கொண்டு மன்னித்து விட சொல்கிறாயா? அப்படி மன்னித்து விட நான் ஒன்று மகாத்மா இல்லையே. கோபமும் ஆத்திரமும் கொண்ட சாதாரண மனிதன்தான். சரி, என தடுக்காத என இறுகிய குரலில் கை முஷ்டி இறுக சொன்னவனை கண்டு சௌஜோவுக்கு அவனுடைய வெறி புரிந்தது. ஆனாலும் அவனை பார்த்து ப்ளீஸ் ஆதி என்று கெஞ்சினாள். ஆதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் என்று பேச முடியாமல் நைந்த குரலில் தன் வேண்டுகோளை வைக்க ஆதர்ஷ் வேண்டா வெறுப்பாக என்னதான் செய்யணுங்கிற என்றான் சலிப்பான குரலில். ஆர்யாவை, அதான் சூர்யாவின் அண்ணனை எதுவும் செய்ய வேண்டாம் என்கிறேன். அவன் மேல கூட எந்த கேஸும் கொடுக்க வேண்டாம் என்றதும் எல்லோரும் திகைத்து போக விஜேஷ் ஆத்திரத்துடன், என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க? அவன் செய்த காரியத்துக்கு முட்டியை உடைக்காம போடா ராசான்னு ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி வைக்கணுங்கிறீங்களா? என்ன ஆதர்ஷ் இதை இப்படி செய்யறாங்க என்று கொதித்தான். ஆதர்ஷ் அவன் தோளில் தட்டி, கூல் விஜேஷ், ஜானு என்னதான் சொல்றான்னு கேட்போம் என்ற தன் ஆத்திரத்தையும் அடக்கி கொண்டு அவனையும் சமாதானப்படுத்த சௌஜவுக்கு எல்லோரின் ஆத்திரம் கோபம் புரிந்தாலும் யாரையும் வன்முறையால் திருத்த முடியாது என்ற கொள்கையில் பிடிவாதமாக இருந்ததால் மேலும் தொடர்ந்து, விஜேஷ், உங்க கோபம் எனக்கு புரியுது. இப்ப அவன் என் கழுத்துல கத்தி வச்சதுக்கே இவ்வளவு கோபப்படுறீங்களே, ஒரு நிமிஷம் அவனை உங்க நிலையில வச்சு யோசிச்சு பாருங்க. அவன் உயிருக்கு உயிரான தம்பி இறந்துட்டான். அதை நினைச்சு அவன் எத்தனை நாள் துடிச்சிருப்பான். அதை நாம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? என்னை அவன் கொலையே செஞ்சிருந்தா கூட என் மனம் அவன் மேல கோபப்பட்டிருக்காது. பார்க்க போனா இப்ப என் மனசுல இருந்த குற்ற உணர்வு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்றேன், அவனை ஏதும் செய்ய வேண்டாம், மன்னிச்சிடுங்க. ஒரு மனிதனுக்கு மன்னிப்பதை விட பெரிய தண்டனை ஏதும் இல்லை ஆதி. வன்முறைக்கு வன்முறை என்றுமே ஒரு தீர்வு அல்ல. இது மகாத்மா வாழ்ந்த புண்ணிய பூமி. நாம் எல்லோருமே அதை மறந்துட்டோம். தவறு செய்யறது அவன் சுபாவமா இருக்கட்டுமே, ஏன் சுபாவம் மன்னிப்பதுதான். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா என்று கெஞ்சுதலாக கேட்டவளை பார்த்து சைத்தோ எரிச்சலோடு முறைத்தாள். விஜேஷ், ஆதர்ஷ் மற்றும் சகாவுக்கோ இப்படியும் ஒரு நல்ல மனசா இந்த காலத்தில் என்ற ஆச்சரியம் எழ ஆதர்ஷ் தன் கோபத்தையும் மறந்து அவளை மெய் மறந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தான்.
எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த சைத்து நேரே சௌஜோவிடம் வந்து, சௌஜோ, நீ என்ன லூசா? என்னமோ இயேசுநாதர் மாதிரி ஒன்னுக்கு ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொன்ன மாதிரி உன்னை கொலை செய்ய வந்தவனை எதுவும் செய்யாம விட்டுட்டு ரொம்ப சுலபமா சொல்ற. இவ்வளவு நாள் அன்னை தெரசா மாதிரி இருந்த, எப்போ இருந்து இயேசுநாதரான? கொஞ்சம் விட்டிருந்தா உன் நிலைமை என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? யார் யாருக்கு பாவம் பார்க்கறதுன்னு ஒரு வரைமுறை கிடையாதா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, தெரியாம செய்யற தப்புக்கு கூட மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனா அவன் இத்தனை மாசமா பிளான் பண்ணி உன்னை துரத்தி வந்து கொலை செய்ய முயற்சித்தவனுக்கு பாவம் பார்த்தா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் என்று அவளிடம் எரிச்சலோடு உபதேசித்துவிட்டு ஆதர்ஷ் பக்கம் திரும்பி, மாம்ஸ், அவ கிடக்கறா, இப்படித்தான் எல்லாருக்கும் பாவம் பார்த்து இவன் நிறைய பிரச்சனைகளை மூட்டை கட்டிக்கிட்டு வருவா. நீங்க போய் அவன் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அவனை சும்மா விடக்கூடாது என்று கண்களில் தீ பறக்க சொன்னவளை பார்த்து சவுஜு ஏதோ சொல்ல வருவதற்குள் அவள் அருகில் ஒரு வண்டி உரசி கொண்டு வந்து நின்றது. அதில் இருந்து ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணும் 5 வயது சிறுவனும் இறங்க எல்லோரும் அவர்களை புரியாமல் பார்த்தார்கள். அந்த பெண் சௌஜுவின் கட்டை பார்த்து அவள்தான் சௌஜன்யா என்று புரிந்து கொண்டு அவளின் கையை பிடித்து கொண்டு அழ, அந்த சிறுவன் அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தான். சௌஜவும் புரியாமல் யார் என்று வினவ, நீங்க தானே சௌஜன்யா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க பேரை சொல்லி அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் நான் என்று தயக்கத்தோடு இழுத்துவிட்டு, நான் சூர்யாவின் அண்ணி சௌமியா, உங்களை கொல்ல முயற்சி செய்தவர் என் புருஷன். இவன் என் மகன் அபிலாஷ் என்று அறிமுகப்படுத்தி கொண்டதும், சரி, போலீஸ் ஸ்டேஷனில் ஏன் என் அட்ரஸ் கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்றதும் சைத்து நக்கலாக, ஹே சவ்ஜு, இது கூட புரியலையா? இவங்க புருஷனை மீட்க வந்த நவீன சாவித்ரி. அதாவது புருஷன் என்ன மாதிரி தவறு செய்தாலும் அதை மன்னித்து ஏத்துக்கிற படி தாண்டா பத்தினி. அதான் அந்த காலத்து சாவித்ரி யமனிடம் போய் என் புருஷன் உயிரை திருப்பி தரன்னு சண்டை போட்ட மாதிரி இவங்க உங்ககிட்ட வந்து என் புருஷன் மேல எந்த கேஸும் கொடுக்காதேன்னு கெஞ்ச வந்திருக்காங்க. அப்படித்தானே மிஸ்ஸஸ் ஆர்யா என்றாள் நக்கலாக. சைத்து சொன்னது அத்தனையும் உண்மை என்பதால் சௌமியாவுக்கு ஏதும் சொல்ல முடியாமல் பேசாமல் தலை குனிய, தான்யா, கொஞ்சம் சும்மா இருக்கையா? அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க, அவங்கள போய் மேலும் குத்தி கிழிக்காத என்று அந்த சிறுவனை கிட்டே இழுத்து அவன் தலையை வருடி கொடுத்தாள். கவலைப்படாதீங்க, நான் வந்து பேசுறேன். நிச்சயம் உங்க புருஷனை திருப்பி உங்க கூட அனுப்புறேன். அழாதீங்க என்று சௌமியாவுக்கு ஆறுதல் கூறியதும் அவள் பெருங்குரல் எடுத்து அழுதாள். அவளின் அழுகையில் சிறுவன் பயந்து போய் சௌமியாவிடம் ஒண்டிக் கொள்ள அவனை அணைத்து கொண்டு, நல்ல மனசுள்ள உங்களை போய் அவருக்கு எப்படித்தான் கொல்ல மனசு வந்ததோ என்று மீண்டும் அழவும் ஆதர்ஷ், சரி, நீங்க இங்க வந்தீங்க, அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு உங்க கணவருக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டான். சௌமியா கண்ணை துடைத்து கொண்டு, இவங்க இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு வரல என்னன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்ச நாளா குழப்பத்துல இருந்தாரு. அடிக்கடி போலீஸ்காரங்க விசாரணைங்கிற பேர்ல வந்து தொல்லை கொடுக்கவும் மனசு சரியில்லை, வா ஊட்டிக்கு போயிட்டு வரலாம்னு என்ன அழைச்சிக்கிட்டு வந்தாரு. வந்த ஒரு வாரம் நல்லாத்தான் எங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடந்த 2 நாளா அவரோட முகமே சரியில்லை. சரி, மறுபடியும் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நானும் கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு பையனுக்காக வெளியே அழைச்சிக்கிட்டு வந்தாரு. ஆனா பொட்டானிக்கல் கார்டன் வந்ததுல இருந்து அவர் முகமே சரியில்லை. திடீர்னு தொட்டபெட்டா போகலாம்னு அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு காணாம போயிட்டார். நானும் அவர் வருவார்னு காத்திருந்தது தான் மிச்சம். எங்க போனார்னு தேடி பார்த்தா இவரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு போனதை பார்த்துட்டு பயந்து போய் நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்பத்தான் தெரியும் அவர் உங்களை கொலை செய்ய முயற்சி எடுத்திருக்கிறாருன்னு. ஏதோ தம்பி மேலே வச்ச அளவு கடந்த பாசத்தால் இப்படி ஒரு பாவ காரியத்தை செய்துட்டார். அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை மன்னிச்சிடுங்க. அவர் ஏதாவது ஒன்று ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் எந்த நாதியும் இல்லை. அவர் அப்பா கூட சூர்யா இறந்த வேதனையில் மாரடைப்பில் இறந்து போயிட்டார். இவரும் ஜெயிலுக்கு போயிட்டா. எங்க நிலைமை என்னன்னு சொல்றது என்று அழுகையினூடே சொல்லி முடித்தவளைக் கண்டு கிட்டத்தட்ட எல்லோருமே ஆர்யாவை திட்டி தீர்த்தார்கள், சைத்துவை தவிர. அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றிவிட்டு, என்ன அதை போகலாமா என்று வினவினாள். அதுவரை எதுவும் பேசாமல் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தவன், உன் இஷ்டமா, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல, வா போகலாம் என்று விஜேஷுக்கு கண்ணை காட்ட அவன் வண்டியில் ஏறினான். உச்சக்கட்ட எரிச்சலில் இருந்த சைத்து, என்னமோ செய், நீ திருந்து போறதே இல்லை என்ற தலையை சிலுப்பி கொண்டு சொல்ல, சௌஜு அவளின் கோபத்தை அலட்சியப்படுத்தி சௌமியாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றாள். அங்கே இவர்களுக்காக காத்திருந்த விஷால் சௌஜுவின் நலம் விசாரித்துவிட்டு அவளிடம்,
நீங்க ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அவன் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும் என்ற ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுக்க அவள் வாங்காமல், சாரி விஷால், நான் ஆர்யா மேல எந்த கேஸும் கொடுப்பதா இல்ல. அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க என்றதும் விஷால் கொதித்து போய், என்ன சௌஜன்யா சொல்றீங்க? அவன் உங்கள ஈவ் டீசிங் செஞ்சான்னு இங்கேயே நாங்க பிடிச்சுக்கிட்டு வரல. கொலை செய்ய வந்தான்னு தான் கையும் களவுமா பிடிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடான்னா பிக் பாக்கெட் கேஸ் மாதிரி மன்னிச்சிடுங்கங்கிறீங்க? என்று அவளிடம் பொரிந்துவிட்டு ஆதர்ஷிடம் திரும்பி, என்ன ஆதர்ஷ் இது? இவங்களுக்கு அடிபட்டதுல ஏதும் பிரச்சனை ஆயிருச்சா? என்று விசாரித்தான். அவனிடம் ஆதர்ஷ் எல்லாவற்றையும் கூற, விஷாலுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதே சமயம் இப்படி ஒரு கருணை உள்ளம் இந்த காலத்துக்கு ஏற்றதாக இல்லை என்று அலுத்துக்கொண்டு ஆர்யாவை அழைத்து அவனிடம் ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கி கொண்டு அனுப்பினான். அதுவரை அழுது கொண்டிருந்த சௌமியா கண்ணை துடைத்து கொண்டு சௌஜுவை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்ல ஆர்யா அவளை முறைத்துவிட்டு முன்னே சென்றான். அவனை ஒரு நிமிஷம் ஆர்யா என்று சௌஜு அழைக்க திமிராக திரும்பினான். அவன் அருகில் சென்றவள், நீங்க உங்க தம்பி மேல இருந்த பாசத்துல என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கொலை செய்ய வந்திருக்கீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் காயத்தோட நான் பிழைச்சுக்கிட்டேன். அதனால உங்க மனைவியோட கோரிக்கையை என்னால நிறைவேற்ற முடிஞ்சு நீங்க வெளியே வந்துட்டீங்க. சப்போஸ் இதுவே நீங்க என்ன தீர்த்து கட்டி இருந்தா உங்க மனைவி யார்கிட்ட போய் கெஞ்ச முடியும்? இல்ல யார் தான் அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்குவாங்க? நீங்க ஒரு கொலைகாரர்ங்கிற பட்டம் தானே கிடைச்சிருக்கும். அதன் பிறகு உங்க பிள்ளையோட, மனைவியோட எதிர்காலத்த பத்தி நினைச்சு பார்த்தீங்களா? என்றதும் அதுவரை திமிராக கேட்டு கொண்டிருந்தவன் சௌஜுவின் கேள்விக்கு விடை சொல்ல தெரியாமல் அவன் முகத்தில் இருந்த திமிர் ஆணவம் எல்லாம் லேசாக மறையத் தொடங்கி கலக்கம் சூழ ஆரம்பித்தது. சௌஜுவே தொடர்ந்து, ஆர்யா, இள வயதில் நாம செய்யறது எல்லாமே சரியாத்தான் இருக்கும். ஆனா ரத்தம் எல்லாம் சுண்டின பிறகுதான் நம் தவறை உணருவோம். ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிருக்கும். அதனால யாருக்கு என்ன லாபம்? உங்க தம்பியை நாம் ஏமாத்தவும் இல்ல, காதலிக்கவும் இல்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் புரிஞ்சுக்காம செய்த ஒரு தப்பால நீங்களும் உங்க குடும்பமும் இங்க வந்து நிக்கும்படி ஆகிட்டது. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்கன்னதும், உங்களுக்காக அழுததும், ஓடி வந்ததும் யாருன்னு யோசிச்சு பார்த்தா, இனி ஒரு தடவை உங்க மனசுல வஞ்சம் குடி புகாது. இல்ல உங்க கோபம் இன்னும் தேறலைன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல என்று அதோடு அலுப்புடன் பேச்சை முடித்துக்கொண்டு ஆயாசத்துடன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அதுவரை பேசினதில் தொண்டை வலிக்க அந்த இடத்தில் லேசாக ரத்தம் கசிந்தது. ஆதர்ஷ் பதறிப்போய் தன் கர்ச்சீப்பால் துடைக்க விஷால் டாக்டருக்கு போன் செய்தான். சௌமியா பதறிப்போய் அவளின் கையை பிடித்து, போதும் சௌஜன்யா, இவரெல்லாம் திருந்த மாட்டாரு. என் தலையெழுத்து அவ்வளவுதான். நீங்க ஏன் இப்படி வலிக்க வலிக்க பேசி உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இனி நீங்க நிம்மதியா இருங்க. இவரால் உங்களுக்கு எந்த தொல்லையும் வராம நான் பார்த்துக்கிறேன் என்று ஆர்யாவை கண்ணால் எரித்து விடுபவள் போல முறைத்து கொண்டே சொன்னாள். அந்த பெண்ணின் வேதனை ஆதர்ஷை தாக்க, ஆர்யா, காதல்ங்கிறது கடையில விற்கிற சரக்கில்ல. காசு கொடுத்து வாங்குவதற்கோ இல்லை கேட்டதும் கையில் கிடைக்கணும் என்று நினைப்பதற்கோ, கட்டின பெண்டாட்டியே ஆனாலும் அவள் சம்மதம் இல்லாமல் தொடக்கூடாது என்ற ஒரு நியதியே இருக்கு. அப்படி இருக்கும்போது காதல் மட்டும் எப்படி? ஒரு பையன் ஆசைப்பட்ட உடனே அந்த பெண் அவனின் ஆசைக்கு உட்படணும் என்று நினைக்கிறார்கள். டாக்டருக்கு படித்த உங்கள் தம்பியே அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னவென்று சொல்வது? எந்த ஒரு பழத்தையும் தடியால் அடுத்து பழித்து வைக்க முடியாது. அது தானாக பழுத்தால் தான் ருசி அதிகம். அதே மாதிரிதான் காதலும். கெஞ்சியோ மிரட்டியோ காதலை கொண்டு வர முடியாது. உங்கள் தம்பியின் மனதில் வந்த காதல் தோ இவள் மனதிலும் வந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. ஆனால் வராததால் உங்க தம்பி முட்டாள்தனமா கொஞ்சம் கூட மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்து விட்டார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தம்பியை இழந்து படுகிற வேதனையை விட இவள் தன்னால் ஒரு உயிர் போய்விட்டதே என்று வேதனைப்பட்டதுதான் அதிகம். இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று ஆயாசமும் சலிப்பும் அலுப்புமாக சொல்லிவிட்டு திரும்பினான். திரும்பிய வேகத்தில் மீண்டும் ஆர்யா பக்கம் திரும்பினான். ஏனென்றால் அவன் ஆதர்ஷின் கையை பிடித்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு அழ அவனை ஆச்சரியத்துடன் பார்க்க, சவுஜோவோ அவனை கண்கள் அகல வியப்புடன் பார்த்தாள். ஐ எம் சாரி, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். இப்பதான் என் மரமண்டைக்கு உரைக்குது. என் தம்பி மேல் உள்ள பாசத்தால இப்படியெல்லாம் புத்தி கெட்டு போய் செய்துவிட்டேன் என்று அழ அவனை அங்கு எல்லோருமே ஆச்சரியத்துடன் கூடிய திகைப்புடன் கவனித்தார்கள். சௌஜோவுக்கு உடம்பு தளர்ந்து போயிருந்த போதிலும் ஆர்யாவின் மாற்றம் அவளுள் ஒரு புது தெம்பை கொடுக்க அவனை பார்த்து மென்மையாக சிரித்தாள். ஆதர்ஷ் அவன் கையை பிடித்து,
ஆர்யா, என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறத விட சௌஜ கிட்ட போய் கேளுங்க. அவ தான் உங்களால நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவள் என்று அவள் பக்கம் கை காட்ட, அடுத்த நிமிடமே அவளின் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டதும் அங்கே இருந்த எல்லோருக்குமே மனது குளிர்ந்து போனது. சௌஜோவும், நீங்க உங்க தப்பை உணர்ந்துகிட்டீங்களே, அதுவே போதும். இதை விட வேறு எதுவும் எனக்கு சந்தோஷத்தை தராது. இனி நீங்களும் உங்க குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருங்க என விஷாலுக்கும் திருப்தியாகிவிட எல்லோரையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான். அதற்குள் சைத்து ஆத்திரத்தில் எல்லாவற்றையும் வீட்டில் ஒப்பித்துவிட அபிராமி பயந்து போய், வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் என்று நச்சரித்து கொண்டிருந்தாள். ஆனால் தாமோதரனுக்கு மட்டும் ஏதோ ஒரு நம்பிக்கை கை கொடுக்க, அதோ இதோ என்று சொல்லி அபிராமியை சமாளித்து கொண்டிருக்க, அவளின் நச்சரிப்பு தாங்காமல் விஷாலுக்கு மூர்த்தி போன் செய்ய, விஷால் அங்கு நடக்கிற விஷயங்களை சொல்லி பயப்பட வேண்டாம் என்றதும் எல்லோருக்கும் படபடப்பு குறைந்தாலும் அபிராமிக்கு மட்டும் பயம் அவளை விட்டு அகலவில்லை. அடுத்த 1.5 மணி நேரத்தில் வீட்டின் வெளியே 3 கார் வந்து நின்றதும் எல்லோரும் வெளியே ஓடி வர அபிராமி சௌஜோவின் கழுத்து காயத்தை கண்டு பதறிப்போக அவளை சமாதானப்படுத்தினாள். விஷால் எல்லோரையும் ஆர்யாவுக்கு அறிமுகப்படுத்தி அங்கு நடந்த விஷயங்களை கூறவும் ஆர்யா எல்லோரிடமும் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். அதை கேட்டதும் அபிராமி ஓடி வந்து சௌஜோவை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள். தாமுவும் அவளை அணைத்து கொள்ள அதை ஆதர்ஷ் சற்று பொறாமையுடன் பார்க்க, சைத்துவுக்கு எப்படியோ இனிமேல் சௌஜோவுக்கு ஆபத்து இல்லை என்று தெரிந்ததும் மனது லேசாகிவிட ஆதர்ஷின் பொறாமையை நினைத்து சகாவுடன் கூட்டணி அமைத்து சிரித்து கொண்டிருந்தாள். சைத்து சிரிப்பதை கண்ணாலே என்னவென்று தாமு கேட்க, அவள் ஆதர்ஷை கண்ணாலே காட்டவும் அவனின் பார்வை சௌஜோவின் மேலேயே ஆணி அடித்த மாதிரி இருப்பதைக் கண்டு நமட்டு சிரிப்புடன், சரி எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு சௌஜோவிடம், நீ போய் ரெஸ்ட் எடுமா என்று அவளை அவள் ரூமுக்கு அனுப்பியதும் ஆதர்ஷின் முகம் லேசாக வாடிப்போனது. அதை கண்டு சிரித்து கொண்டே, நான் உங்களை சௌஜுவோட ரூமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, தாராளமா போய் உங்க ஜானகிட்ட பேசலாம் என்று கண்ணடித்து விட்டு சைத்துவிடம் திரும்பி, என்னடா தான்யா, அப்பா சொல்றது சரிதானே என்று குறும்பாக கேட்டார். அவரின் குறும்பில் ஆதர்ஷ் வெட்கப்பட சைத்து, 100% கரெக்ட் டாட். மாம்ஸ், வெக்கமெல்லாம் எங்க சொத்து, அதை நீங்க கிளைம் பண்ணக்கூடாது. சீக்கிரம் போங்க, இல்லைன்னா சௌஜுவே வெளியே வந்து எங்களை ஒரு வழி பண்ணிடுவா. நீங்க ஆசைதீர பேசுங்க, நாங்க யாரும் குறுக்க வரவே மாட்டோம் என்று கேலி செய்துவிட்டு அங்கிருந்து தாமுவுடன் நகர ஆதர்ஷ் சிரிப்புடன் தலையை குலுக்கி கொண்டு அவளின் ரூமிற்கு சென்றான். கட்டிலில் களைப்புடன் படுத்திருந்த சௌஜோவை கண்டதும் வெளியே வந்து ஆரஞ்சு ஜூஸ் பிழிந்து எடுத்துக்கொண்டு மீண்டும் அவள் ரூமுக்கு செல்ல, அவனை கண்டதும் மெல்ல எழுந்து அமர்ந்தாள். அவள் அருகில் அமர்ந்து ஜூஸை கொடுக்க முதலில் மறுக்க அவளை வற்புறுத்தி குடிக்க வைத்தான். குடித்ததும் அவன் மார்பில் தலையை சாய்த்து அமர்ந்தவளின் தலையை வருடி, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. உன் மனசுப்படியே எல்லா பிரச்சனைகளும் நல்லபடியா முடிந்து விட்டது. இனி அடுத்தது நம்ம கல்யாணம்தான். நீ என்ன சொல்ற ஜானு என்று தாபமான குரலில் கேட்டதும் சௌஜுவுக்கு ஜிவ்வென்று வானத்தில் பறப்பது போல் இருக்க, வெட்கத்தில் அவன் நெஞ்சில் புதைந்து கொள்ள, அவளின் அறிவும் அவளின் வெட்கத்தை முத்தத்தாலே துடைத்து அவளை தன் உள்ளே அடக்கிக் கொண்டான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.